சதியானவள் தன்னுடைய கணவனான சிவன் கிட்ட தன்னுடைய தந்தை பெரிய யஜ்யம் பண்ணிட்டு இருக்கார், அந்த யஜ்யத்துக்கு நான் போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணி கேட்கிறார். ரொம்ப புத்திசாலித்தனமா ரொம்ப அழகா பேசுறா. என்னுடைய அப்பா யஜ்யம் பண்றார், தக்ஷ பிரஜாபதி யஜ்யம் பண்றார் அப்படின்னு சொல்ல, உங்களுடைய மாமனார் யஜ்யம் பண்றாராமே, என்னுடைய அப்பான்னு சொல்றதை விட உங்களுடைய மாமனார் அப்படின்னு சொல்றதுல தான் இன்னும் அதிக மதிப்பு இருக்கு. உங்க மாமனார் பண்ணக்கூடிய யஜ்யத்தை நம்ம எல்லாரும் போகணும். யஜ்ய யாருங்களா இருந்தாலும் சரி, இல்ல பூஜா விதானமா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது திருவிழாக்கள் பகவானுடைய திருவிழாக்களை கொண்டாடக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, யாரும் கூப்பிடாமையே போகணும் அப்படிங்கறத ஒரு நியதி. ஏன்னா கூப்பிட்டு போறது அப்படிங்கிறது கூட ஒரு சடங்குக்காக போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனா கூப்பிடாமையே போனாங்க அப்படின்னா, பாக்தியா நம்ம கூப்பிடலாம் கூட அவங்க நம்ம மேல இருக்கக்கூடிய அன்பால வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். குறிப்பா பகவத் விஷயங்கள்ல கூப்பிடாம செய்யறோம் அப்படின்னா அது இன்னும் அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா சேவை அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா சொல்லாம செய்யக்கூடியது, அதாவது தானாகவே முன் வந்து செய்யக்கூடியதா சேவை அப்படின்னு சொல்றோம். ஒருத்தர் சொல்லி சொல்லி செஞ்சோம் அப்படின்னா அது வேலை ஆகி போயிடும், அதுக்கு பேர் வேலை அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் சொல்றார் செய்யறான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நமக்கு அன்பு இருக்கும்போது என்ன பண்ணும், தானாகவே என்ன பண்ணும், நம்மளே முன் வந்து ஒரு சில காரியங்களை பண்ண முயற்சி பண்ணும். அது போல சுப காரியங்கள், இது போன்ற யஜ்ய ஆகாத விஷயங்கள், பூஜைகள், பகவத் ஆராதனையா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணும், கூப்பிடாம இருந்தாலும் அங்க போய் சேரணும் அப்படிங்கறத நியதியா இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தி சொல்றா. என்னுடைய தங்கைகள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க, எங்களுடைய பல்வேறு விதமான நண்பர்களும் அங்க இருக்காங்க, நான் போய் அவங்களை எல்லாத்தையும் பார்க்கணும். எங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னா. கண்டிப்பா ஒரு பெண்ணான எனக்கு எங்க அப்பா அம்மாவுடைய வீட்டுல மேல பற்று அதிகம், அதனால அங்க போகாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவனான சிவபெருமான் கிட்ட எவ்வளவு பிரார்த்தனை பண்ணி சொல்றா. சிவபெருமானும் எவ்வளவு காரணங்கள் சொல்றாரு. நீ சொல்றது உண்மைதான், கண்டிப்பா போகணும் அப்படிங்கிறது உண்மைதான், கூப்பிடாம கூட போலாம். ஆனா அவங்களுக்கு பிடிக்காத இடத்துல நம்ம போய் என்ன பண்ண போறோம், நம்ம போனோம் அப்படின்னா அவங்களுக்கு வருத்தப்பட போறாங்க, அவங்களுக்கு மனசங்கடமா இருக்க போதும் அப்படின்னா அப்படிப்பட்ட இடத்துக்கு போக கூடாது. எந்த ஒரு இடத்துல நம்மளுக்கு மரியாதை இல்லையோ, எந்த இடத்துல நம்மள போனா முக சுழிச்சுக்கிறாங்களோ, எந்த இடத்துல நம்மள வெறுப்பு காட்டுறாங்களோ, எந்த இடத்துல சுடு விதமான சொற்களை உபயோகப்படுத்துறாங்களோ அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுமா. உங்க அப்பா மேல எனக்கு ஒன்றும் வெறுப்பெல்லாம் கிடையாது, உங்க அப்பாவுக்கு நான் ஏதோ அகங்காரத்தினால மரியாதை கொடுக்காம கிடையாது. உங்க அப்பா வரும்போது நான் தியானத்துல இருந்தேன், அதனால தியானத்துல இருக்கும்போது உங்க அப்பா வந்ததை நான் கவனிக்கல. அது மட்டும் இல்லாம இந்த உடலுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறது கிடையாது. உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு, அந்த ஆத்மாவானது எந்த அளவுக்கு பரமாத்மாவை உணர்ந்திருக்கோ அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு மரியாதை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இல்லைன்னா பொதுவா எல்லா விதமான உயிர்வாளிகளுக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறத நியதி. ஏன்னா எல்லா விதமான உயிர்வாளிகளுக்குள்ளாரையும் பரமாத்மா இருக்கார். அந்த பரமாத்மா இருக்கிறனால எல்லா உடலுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். உடல்ல ஆத்மா இருக்கிற வரைக்கும் மரியாதை கொடுக்கணும். ஆத்மா போயிடுச்சுன்னா இந்த உடலுக்கு யாரும் மரியாதை கொடுக்கறது கிடையாது. சோ அப்படி நான் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறவன் தான், உங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுக்காம இல்ல. ஆனா உங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பரமாத்மாவை மறந்து அகங்காரத்துல இருக்கிறனால அவருக்கு மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஏன்னா அவனுடைய அகங்காரத்தையும் அதிகப்படுத்தும் அந்த மரியாதை அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம நான் அப்ப தியானத்துல இருந்தாலும் எல்லாம் மரியாதை கொடுக்க முடியல, நாங்க போக முடியல. உங்க அப்பா எனக்கு நல்ல விதமான மரியாதை செஞ்சு அமிச்சா அங்கிருந்து. அதனால அப்படிப்பட்ட கூர்மையான அம்புகளால துளைக்கப்பட்ட அந்த இதயத்தோட நான் அங்க போக விருப்பப்படல, நீயும் போகாத. நீ போன அப்படின்னா உனக்கு எந்த விதமான நல்ல விஷயம் ஏற்பட போறது கிடையாது, நான் உன்னுடைய நலன் விரும்பியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. யதாச சாத்தியோ மரணாய கல்பதே சொல்றாரு. யதாச சாத்தியோ மரணாய கல்பதே, நீங்க போன அப்படின்னா உனக்கு மரணம் சம்பவிக்கும். எதி பிரஜேசி அதிதாய மத்வச்சோ பத்ரம் பவத்யா நததோ பவிஷ்யதி சம்பாவிதஸ்ய சஜனாத் பிரபா பராபவோ யதா சாத்தியோ மரணாய கல்பதே. நீ நான் சொல்ற பேச்ச கேட்டும் அங்க போன அப்படின்னு என்ன ஆகும், மத்வச்சோ பத்ரம் பவத்யா ந ததோ பவிஷ்யதி, அங்க உனக்கு பத்ரம், பத்ரம்னா உனக்கு அங்க என்ன விதமான வரவேற்பும் கிடைக்காது. சம்பாவிதஸ்ய, சம்பாவித்தம் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான மதிப்பும் கொடுக்க மாட்டாங்க, மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. ஸ்வஜனாத், உன்னுடைய சொந்த ஜனங்களே, உன்னுடைய சொந்தக்காரங்க என்ன பண்ண மாட்டாங்க, உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. பராபவோ, உனக்கு அவமானத்தை கொடுப்பார்கள். அதனால என்ன ஆகும், யதாச சாத்தியோ மரணாய கல்பதே, அப்படிப்பட்ட அந்த அவமானம் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு மரணத்துக்கு சமம். அந்த மரணம் உன்னை கண்டிப்பாக சம்பவிக்கும், நீ போகக்கூடாது சொல்லிட்டு சிவபெருமான் எவ்வளவு சொல்லி பார்க்கிறார். கேட்கிற மாதிரி தெரியல. பொதுவா பெண்களுக்கு பிடிவாதம் அப்படிங்கிறது அதிகம். சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க ஒரு குழந்தைகளை போல, நம்ம எது வேணாம்னு சொல்லி சொல்றோமோ அதான் வேணும்னு சொல்லுவாங்க.
இது நல்லது இல்லை அப்படின்னு சொன்னா அதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்க அந்த மாதிரி ஒரு சமயம் வந்துருச்சு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது, என்ன சொன்னாலும் கேட்க போறது கிடையாது. என்ன பண்றாரு சிவன் சொல்லி முடிச்சுட்டு இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? சிவபெருமானுடைய குணம் ரொம்ப சாந்தமான குணமா இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவிக்கு என்ன நல்லதோ அதை சொல்லிட்டு ரொம்ப அமைதியாயிட்டார். அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி என்ன பண்றாலோ பண்ணிக்கிட்டும் அப்படின்னு சொல்லி விட்டார். அதுக்கப்புறம் சதி என்ன பண்றா அப்படின்னு சொல்றாரு, ஏதாவதுக்வா விரராம சங்கர பத்னியங்கநாசம் ஹி உபவத்ர சிந்தயன் சுதுத்ருக்ஷா பரிசங்கிதா பவான் நிஷ்கிராமதி நிர்வசதி த்விதாசசா. அவர் நினைக்கிறாரு எப்படி இருந்தாலும் இவளுக்கு மரணம் அப்படின்னு நிச்சயம். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நான் இவளை அனுப்பல அப்படின்னு என்ன ஆகும், இங்க உட்காந்துட்டு எங்க அப்பாவுக்கு போக முடியல, எங்க அப்பா வீட்டுக்கு போக முடியல, நான் திருவிழாவுக்கு போக முடியல, நான் எங்க சொந்தக்காரங்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏக்கத்துல அந்த ஒரு விரல தாபத்திலேயே இங்க உயிரை விட்டுருவா. இங்க இருந்தாலும் அங்க போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனால் என்ன பண்ணுவா, அங்க போயிட்டும் அவமானப்பட்டு உயிரை விட போறா. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்க போறதே நல்லதுதான். ஏன்னா இங்க இருந்து உயிரை விடுறதை விட அங்க போய் அவ உடலை விட்டா அப்படின்னா அட்லீஸ்ட் அவளை புரிஞ்சுப்பா. கணவனுடைய பேச்சை கேட்கல அப்படின்னா என்ன ஆகும், நல்ல விஷயங்களை சொல்லும் போது கேட்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ற விஷயத்த அவளும் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரா, அவரு ரொம்ப அமைதி ஆயிட்டாரா. இப்படி அமைதியான பின்னாடி அவ என்ன பண்றன்னு தெரியல, அவ யோசிச்சுட்டு இருக்கா, இத பண்றதா வேண்டாமா, இத போலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கலாம். மேல கீழே என்ன பண்ணிட்டு இருக்கலாம், போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஒரு தடவை வெளில போறா, வெளில போயிட்டு மறுபடியும் உள்ள வரா, வெளில போறா மறுபடியும் உள்ள வரா. வெளில போகும்போது அப்பா அம்மாவை நினைச்சிட்டு வெளில போறா, அப்புறம் மறுபடியும் தன்னுடைய கணவன் என்ன பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு மறுபடியும் உள்ள வரா, மறுபடியும் வெளில போறா. இப்படி ஒரு ஊஞ்சல் ஆனது எப்படி ஊசல் ஆடிக்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கான், இவ ஊசல் ஆடிட்டு இருக்கலாம். போயிட்டு முன்னாடி போயிட்டு பின்னாடி போயிட்டு மாத்தி போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். அப்பயாவது சிவன் ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. சிவபெருமான் கொஞ்சம் கூட கலக்கம் அடையவே இல்லை. அவர் சொல்லிட்டாரு, சொன்ன பிறகு அவர் நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் நீ ஏக்கப்பட்டு என்ன பிரயோஜனம், புலம்பு என்ன பிரயோஜனம், இதுதான் விஷயம் சொல்லிட்டார். கேட்டா நல்லது, கேட்கலான்னு நீங்க துண்டுப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அமைதி ஆயிட்டாராம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதா சொல்றாரு, சுகுத்துதிக்ஷ பரிகாத துர்மனா ஸ்னேஹா த்ருதத்யஸ்ரோ குலாவித் குலத்விஹவா பவம் பவான்னி பிரதி புருஷம் ருஷா பிருதக்யாதி வைக்ஷத ஜாதவே பது. சொல்றா, அவருடைய உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சாங்க, உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது, கண்ணுல தண்ணி வர ஆரம்பிக்குது, ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டா. சிவபெருமான முளைச்சு பாக்குறாளாம். எப்படி முளைச்சு பாக்குறா அப்படின்னா, அவள் அந்த சிவபெருமான பார்த்து தன்னுடைய பார்வையில எரிச்சு சாம்பலாகிற மாதிரி பாக்குறாளாம். அப்படி ஒரு கோவம் வருதான் தன்னுடைய கணவனை பார்க்கும்போது. கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு இல்லையா, தியாயதோ விஷயான் பும்சா சங்கஸ்தே சுபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமஹா காமாத் குரோதோபிஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோஹா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசோ புத்திநாச பிரணஷ்யதி. புத்தி நாசமாய் போயிரும் சொல்றார். புத்தி எப்படி நாசமாகும், ஸ்மரணம் போயிடும் அப்படின்னு சொல்றார். நம்முடைய ஞாபகம் மறதி ஆயிடும், நம்ம ஞாபகம் போயிடும் அப்படின்னு சொல்றார். ஞாபகம் போயிடும் என்ன அர்த்தம், நமக்கு முன்னாடி யார் இருக்காங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு நம்ம எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், நம்ம இவங்களை இப்படி நடத்தலாமா, இவர் நம்மளுக்கு எவ்வளவு நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் எல்லாம் மறந்து போயிடும். கோவம் வரும்போது இவர் என்னுடைய ஆசையை திருப்திப்படுத்தல, அதனால இவர் மேல கோவம் அப்படின்ட்டு அவங்களை கொல்லக்கூடிய அளவு கோவம் வந்துருமா. ஸ்மிருதி பிரம்ஷாத் அப்படின்னு சொல்ற. ஸ்மிருதினா ஞாபகம் மறந்து போயிடுமா, அவங்க பண்ண நல்ல விஷயம் எல்லாம் மறந்து போயிடும், இப்ப பண்ணக்கூடிய இந்த ஒரே ஒரு கெட்ட விஷயம் மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கும். ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாஷா, புத்தி மறந்து போயிடும். புத்தி நாஷாத் பிரணஷ்யதி, அவ வீழ்ச்சி அடைஞ்சிடறான். சத்தியானவள் சிவபெருமானுடைய அப்படி ஒரு பதிவிரதையா இருக்க சிவனை விட்டு என்னைக்கும் பிரிஞ்சது கிடையாது, சிவனும் என்னைக்கும் சத்தியை பிரிஞ்சது கிடையாது. ரெண்டு பேரும் ஒரு உருவமா இருக்காங்க. அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்ற மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணிருக்காரு, சத்திக்கு தன்னுடைய பாதி உடம்ப கொடுத்திருக்காரு. அப்படின்னா சரிசமமா கொடுத்திருக்காரு. இன்னைக்கு பேசக்கூடிய 50% அப்படிங்கறதுலாம் அன்னைக்கே கொடுத்திருக்காரு சிவபெருமான். சோ அப்படி அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய மனைவி அப்படி பார்த்துக்கிட்டாலுமே கூட என்ன பண்றா, சிவபெருமான் மேல கோவம் வர ஆரம்பிச்சிருச்சான். பயங்கரமா மூச்சு விட ஆரம்பிக்கிறார். ததோ விஸ்வாச சதீஹி விநாயகம் சோகேன ரோஷேன ச துயதி ஹ்ருதா பித்ரோரகா ஸ்த்ரீனா விமூடதிர்கிருஹான் பிரேமாத்மனோ ஏ அர்த்தமதா சதிம் பிரியாஹ. என்ன பண்றா, மூச்சு இழுத்து விடுறா. கோவம் மூத்து விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மூச்சு இழுத்து விடுறாளாம். அப்புறம்
ஷோகேன ரோஷேன, சோகம் ரோஷம் ரெண்டும் வந்துருச்சான். ஒண்ணு சோகம் ரொம்ப கவலையா இருக்கா, ரோஷம் கோவம் வந்துருச்சான். சோகம் ரோஷம் வந்துருச்சு, மூச்சு விட முடியல, கோவம் வந்துருச்சு, கண்ணால் எரிக்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிற, புத்தி மயங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற. புத்தி மயங்கி போய் எந்த ஒரு சிவபெருமான் தன்னுடைய உடல்ல பாதி கொடுத்து அவள் அவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டாரோ அந்த சிவபெருமானை தனியாக விட்டுட்டு பித்ரோ ரகா ஸ்திரீனா விமூட தீர்கிரஹான், ஒரு பெண்ணுக்குண்டான அந்த விமூடா பெண்ணுக்குண்டான அந்த ஒரு சின்ன குழந்தைத்தனமான புத்தினால் என்ன பண்றா, தன்னுடைய கிரகத்தை விட்டுட்டு தன்னுடைய கணவனை விட்டுட்டு பித்து கிரகம் தன்னுடைய அப்பா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்ற. ஆனா சிவபெருமான் விட முடியுமா, தன்னுடைய மனைவியாச்சு, மனைவியா என்ன பண்றா, கோபத்துல கணவனை விட்டு போயிடுறா. ஆனா கணவன் அப்படி இருக்க முடியாது. அவன் என்ன பண்றான், அந்த மனைவிக்கு எல்லா விதமான வகையிலும் பாதுகாப்பு கொடுக்குறான். சத்தியம் பண்ணி வாங்கிட்டான் இல்லையா, கல்யாணத்தப்ப சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான், நான் இந்த பெண்ணுக்கு இவ்வளவுத்திலும் பரலோகத்திலும் சத்தியம் என்ன பண்றேன், பாதுகாப்பு கொடுக்கன்னு சொல்லியிருக்கான். சோ அப்படிப்பட்ட அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரா, தம் அவகச்சன் த்ருத விக்ரமம் சதிம் ஏகாம் த்ரிநேத்ரா ருச்ச சஹஸ்ரசஹ சாபார்ஷத யக்ஷமணின் மதாயஹ புரோ விருஷேந்திரஸ்தரசாகதவ்யதாஹ. சதி ஒருத்தியா போயிட்டு இருக்கா, கீழே கிடுகிடுன்னு போயிட்டு இருக்காளாம் அப்பா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு. சிவபெருமான் என்ன பண்றாரு, பின்னாடி ஆயிரக்கணக்கான தன்னுடைய பார்ஷகர்கள் தன்னுடைய சிஷ்யர்கள் அனுப்பிச்சு வைக்கிறாராம், நீங்க போங்க சத்தி கூட போங்க, அவங்க துணையா போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாராம். அது மட்டும் கிடையாது, ரிஷபத்தை கொடுத்து அனுப்புறாராம். சிவபெருமான் எந்த ஒரு கால மேல எந்திரிச்சு போவாரோ, தன்னுடைய வாகனமா வச்சிருக்காரோ அந்த வாகனத்தின் மேல சத்திய உட்கார வச்சு என்ன பண்றாரு, மணிமா அப்படின்ற மணிமான் மத அப்படின்ற போன்ற பல்வேறு விதமான தன்னுடைய சகாக்களை என்ன பண்றாரா கொடுத்து அனுப்புறாரா. அவங்க என்ன பண்றாங்களா, போகும்போது அந்த சதி போகும்போது அந்த சதிக்கு விளையாடக்கூடிய விளையாட்டு பொண்ணாதான் இருக்கா போல இருக்க, என்ன பண்றா விளையாடுறதுக்கு கையில பந்து, அப்புறமேல கண்ணாடி, அப்பப்ப கண்ணு முகத்தை பார்த்து தொடச்சிக்கிறதுக்கும் என்னவோ தெரியல கண்ணாடி, அதுக்கப்புறம் கையில நிறைய தாமரைப்பூ, விளையாடுறதுக்கு நிறைய தன்னை அலங்காரப்படுத்திக்கிறது தாமரைப்பூ, இதெல்லாம் வந்து தன்னை அலங்காரப்படுத்திக்கிறது கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் தன்னுடைய தலைக்கு மேல ஒரு வெண்கொற்ற குடை, பக்கத்துல சாமரம், அதுக்கப்புறம் நல்ல மாலைகள், இதெல்லாம் போட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மரியாதையை காட்டுறது. வரக்கூடியவள் வெறும் சின்ன பெண் மட்டும் கிடையாது, சிவபெருமானுடைய பதிவிரத்தையான மனைவி. அதனால அந்த மனைவிக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த மரியாதையை காட்டுறதுக்காக மரியாதை நிமித்தமா இந்த உபச்சரணங்களோட வந்துட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாம சுத்தி நிறைய பேர் பாடகர்கள்லாம் வந்து பாடிட்டு வராங்களாம். நிறைய பேர் பாட, நிறைய பேர் புல்லாங்குழல் வாசிக்க, பேரி போன்ற பெரிய பெரிய வாத்தியங்கள்லாம் முழங்க, இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா ஒரு ஊர்வலம் போற மாதிரி. இன்னைக்கு நம்ம நிறைய ஊர்வலம் பார்ப்போம். அந்த ஊர்வலம் போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரியறாருப்ப என்ன பண்ணுவாங்க, நிறைய இசை வாத்தியங்கள்லாம் வாசிச்சுக்கிட்டு போவாங்க, மக்களுக்கு சுட்டி காட்டுறதுக்கு. பெரிய ஊர்வலம் வந்துட்டு இருக்கு, முக்கியமான நபர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறதுக்கு அப்படி போவாங்களாம். சோ அப்படி சத்தி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறதுக்காக இப்படி எல்லாம் இசை வாத்தியங்கள்லாம் முழங்க ரொம்ப அழகாக போற. மனைவி வீட்டுக்கு போறா, கோச்சிட்டு தான் போறா, டிக்கெட் புக் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறார் கணவன். என்ன பண்றது, கணவனுடைய கடமை எப்படிப்பட்டது, மனைவி எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் கணவன் என்ன பண்றாரு, மனைவியை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்றதுனால அனுப்பி வைக்கிறாள். அப்படி ஒரு ஜோடா என்ன பண்றா, தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு போய் சேர்ற. போய் சேர போகும்போது அங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அங்க அந்த யஜ்யம் நடக்கக்கூடிய யஜ்யசாலைக்குள்ள போறா. இந்த யஜ்யம் யாரு பண்றாங்க, தக்ஷன் பண்றான். தக்ஷன் வந்து வாஜபேயி யஜ்யம் அப்படின்ற யஜ்யம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு யஜ்யம் பண்றான். அந்த யஜ்யத்துல என்ன பண்றான் அப்படின்னா, குறிப்பா சிவபெருமானை ஒதுக்கி வச்சுட்டு சிவபெருமான் இல்லாத மாதிரி ஒரு யஜ்யத்தை பண்ணிட்டு இருக்கான. சிவனுடைய வார்த்தைகள், சிவனுடைய மந்திரங்கள் எங்கெல்லாம் வருதோ அந்த மந்திரங்களை ஒதுக்கி வச்சுட்டு அது இல்லாத மாதிரி என்ன பண்றான், இந்த யஜ்யத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான. ஏன் இந்த யஜ்யத்தை பண்றான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, பொதுவா யஜ்யம் அப்படிங்கிறது மோட்ச காரணம், மோட்ச உபாயத்துக்காக பண்ணுவாங்க, இல்லைன்னா கர்ம உபாயத்துக்காக பண்ணுவாங்க. இவன் ரெண்டுக்கும் பண்ணலையாம். இவனுக்கு கர்மம் இன்னும் அடைய வேண்டிய கர்மம் ஒண்ணும் கிடையாது, எல்லாத்தையும் அடைஞ்சிட்டான். மோட்சம் கொஞ்சம் கூட இவனுக்கு விருப்பம் கிடையாது. அப்ப எதுக்குதான் இந்த யஜ்யம் பண்றான் அப்படின்னா, நான் தக்ஷனாக்கும், நான் பெரிய ஆளாக்கும் இல்லையா, என்ன பகச்சுக்கு யாரும் முடியாது, நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அகங்காரத்தை அதிகப்படுத்துவதற்காக என்ன பண்றான், இந்த வாஜபேயி யஜ்யமும் பிரகஸ்பதி சபா அப்படின்ற இந்த ரெண்டு யஜ்யத்தையும் பண்ண ஆரம்பிக்கணும். ரொம்ப பெரிய யஜ்யமா, எல்லாராலையும் பண்ண முடியாது. சோ அப்படி இந்த யஜ்யம் பண்ண பின்னாடி அவன் சொல்லிப்பான் எல்லார்கிட்டையும், நான் பெரிய யஜ்யம் பண்ண தெரியுமா, நான் வந்து வாஜபேயி யஜ்யம் பண்ண, பிரகஸ்பதி சபம் யஜ்யம் பண்ண அப்படின்ற அந்த யஜ்யம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெருமையை, தன்னுடைய அகங்காரத்தை வெளிப்படுத்துவதற்காக என்ன பண்றான், இந்த யஜ்யத்தை பண்றானே தவிர
பகவானை திருப்தி பண்றதுக்காக ஒரு புண்ணிய கர்மத்துக்காக என்ன பண்ணல, இந்த யஜ்யத்தை பண்ணல அப்படின்னு சொல்ற. சோ அப்படிப்பட்ட யஜ்யம் நடக்கக்கூடிய அந்த ஒரு யஜ்ய வேள்விக்கு போய் சேர்ற அங்க எப்படி இருக்கா, அப்படி ஒரு வேத கோஷங்கள் வேத மந்திரங்களால் நிறைந்த அந்த யஜ்ய கோஷத்துக்கு போய் சேர்ற. போனா எல்லா ரிஷிகளும் அங்க வேத மந்திரங்களை ஓதிட்டு இருக்காங்க. அங்க பலி கொடுக்க வேண்டி அங்க பலிகள் அங்க இருக்கா. அது மட்டும் இல்லாம நிறைய பிரம்ம ரிஷிகள் இருக்காங்க, தேவ ரிஷிகள் இருக்காங்க, பல்வேறு விதமான பாத்திரங்கள் அந்த யஜ்யத்துக்கு, பல்வேறு விதமான முனிவர்களும் பல்வேறு விதமான சித்தர்களும் என்ன பண்ணிருக்காங்களா அங்க எல்லாரும் வந்து சேர்ந்திருப்பாங்க. வெளிப்புறமா பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா யஜ்யம் ரொம்ப பிரகாசமா ரொம்ப ஆடம்பரமா இருக்கிற மாதிரி இருக்கா. ஆனா அந்த யஜ்யத்துல சோபை இல்லையா. யஜ்யத்துல பாக்குறது நல்லா இருக்கு, ஆனா யஜ்யத்துல சோபை இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா அங்க சிவ நிந்தை நடந்துட்டு இருக்கு, பக்தனுடைய நிந்தை நடந்துட்டு இருக்கு. சோ அப்படி எப்ப ஒருத்தன் பகவானுடைய பக்தனுக்கு நிந்தனை பண்றானோ, வைஷ்ணவர்கள் நிந்தனை பண்றாங்களோ அங்க பகவான் இருக்க போறது கிடையாது. எங்க பகவான் இல்லையோ அங்க அந்த இடம் சோபிக்காது. வெளிப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா அலங்காரமும் செஞ்சு வைக்கலாம், ஆனா அங்க பகவான் இல்ல, பக்தர்கள் அங்க திருப்தி அடையல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு நிறைய இடத்துல பாக்குறோம். பிருந்தாவனத்திலேயே கூட நம்ம இஸ்கான் கோயில் இருக்கு, கிருஷ்ணபலராமர் கோயில் இருக்கு, அதுக்கு பக்கத்திலே ஒரு கோயில் இருக்கு, பிரேம் மந்திர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. ரொம்ப பெரிய கோயில், பல கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு அந்த கோயில வெறுவனே கல்லிலேயே கிரானைட் கல்லையே கட்டியிருக்காங்க, சிகப்பு கல்ல கட்டியிருப்பாங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கலைநயத்தோட இருக்கும். சாயந்தர நேரத்துல பார்த்தோன்னா அவ்வளவு ஒரு லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அந்த கோயில் வந்து அவ்வளவு அலங்காரப்படுத்தி எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த கோயிலுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா சோபையே இருக்காது. அங்க போய் பார்த்தோன்னா அங்க இருக்கிற விக்கிரகத்தை பார்த்தோம் அப்படின்னா அழுதுட்டு இருக்க மாதிரி இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் மாலையை போட்டு வச்சுட்டு ஒரு ஆள் அங்க உட்காந்துட்டு இருப்பாரு. கோயில் பெருசா இருக்கும், அங்க வந்து பெரிய பெரிய கட்டணங்கள்லாம் இருக்கும், பெரிய பெரிய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கும், பெரிய லைட் எல்லாம் போட்டிருப்பாங்க, கடைகள்லாம் நிறைய இருக்கும். ஆனா உள்ள இருக்கக்கூடிய முக்கியமான பிராணனான அந்த கோயிலுக்கு பிராணனை கொடுக்கக்கூடிய உயிரை கொடுக்கக்கூடிய அந்த பகவான் அங்க இருக்க மாட்டார். அப்ப என்ன இருக்காது, அங்க சோபிக்காது, வெறும் இறந்த பிணத்துக்கு அலங்காரம் பண்ணது போலதான். ஆனா நம்ம இஸ்கான் கோயிலுக்கு பக்கத்துல, அது பக்கத்துல நம்ம இஸ்கான் கோயில் இருக்கு விருந்தாவனத்துல. கோயில் ரொம்ப சின்னதுதான், ரொம்ப பழைய கோயில் தான். ஆனா அந்த கோயில்ல நிக்கிறதுக்கு இடம் இருக்காது, அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஏன்னா அங்க கிருஷ்ண பலராமர் இருக்காங்க, ராதா ஷியாம் சுந்தர் இருக்காங்க, கௌரணிதா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 24 மணி நேரம் அவங்க கீர்த்தனை போயிட்டு இருக்கும். இது வரைக்கும் நிக்காம போயிட்டு இருக்கு. கடந்த 30 வருஷமா கீர்த்தன் நிக்கவே கிடையாது. அங்க 24 மணி நேரம் கீர்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க, இரவு பகலா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி அந்த கீர்த்தனத்தோடைய சக்தியினால பகவான் அங்க சாநித்தியம் அங்க இருக்கு, கிருஷ்ணர் அங்க இருக்கு. ஏன்னா பக்தர்கள் அப்படி அன்போட பகவான் வழிபட ஆரம்பிக்கிறாங்க. பகவான் வந்து ஏதோ ஒரு கல்லை வச்சுட்டோம் அப்படின்னா பகவான் வந்து அங்க உட்காந்துக்க மாட்டாரு. நான் வந்து ஒரு கல்லை வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன், ஒரு சிலையை வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் எங்க வீட்டுல அப்படின்னா பகவான் வந்து உட்காந்துக்க மாட்டார். ஏன் உட்கார்ந்து அவர் வந்து நம்ம எப்ப பக்தியோட வழிபட ஆரம்பிக்கிறோமோ அங்க வந்து பகவான் உட்காரவே தவிர, நம்ம சிலை வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம், இன்னைக்கு கடையில போய் ஒரு 2000 ரூபாய் போட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அங்க வந்து உட்கார மாட்டார். ஸோ அதனால நம்ம விக்கிரக வழிபாடு அப்படின்னா எந்த அளவுக்கு பக்தியோட வழிபடுறோமோ அந்த அளவுக்கு பகவான் அங்க நமக்கு பிரதிபலன் கொடுப்பாரே தவிர நம்ம வாங்கிட்டு வந்து வச்சதுனால அங்க பகவான் வந்து உட்காந்துருக்க மாட்டார். சோ அப்படி அந்த விருந்தாவனத்து கோயில பக்தர்கள் வந்து அவ்வளவு பகவான அன்போட பாக்குறதுனால பகவான் என்ன பண்றாரு, அங்க உட்கார்ந்து இருக்கணும், கண்டிப்பா உட்கார்ந்தே ஆகணும். ஏன்னா பக்தர்களுடைய அன்பு கட்டுப்படா பகவான் எங்க போக போறார். சோ அப்படி பகவான் என்ன பண்றாரு, பக்தருடைய அன்பு கட்டுப்பட்டு அங்க உட்காந்து இருக்கார். ஏன்னா அங்க பக்தி இருக்கு. சோ அப்படி பக்தி இல்லாத இடமானது சோபிக்காது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இஸ்கான் கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னா மக்களோட இதயத்துல மாற்றம் ஏற்படுது. காரணம் என்ன அப்படின்னா அந்த கோயிலுக்குள்ள அவ்வளவு வைப்ரேஷன் இருக்கு, பக்தி இருக்கு. பக்தி இருக்கனால என்ன இருக்கு, நம்மளுக்கு இதயத்துல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது. இல்ல இன்னைக்கு எவ்வளவு பெரிய பெரிய கோயில்கள்லாம் இருக்கும், ஆனா வைப்ரேஷன் இல்லை அப்படின்னா இதய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படாது. சோ அதான் இங்க சொல்ற அந்த யஜ்ய குண்டமானது யஜ்ய சாலையானது அவ்வளவு பெரிதாக அவ்வளவு ஆடம்பரமாக எல்லா வேத கோஷங்களோட இருந்தாலுமே கூட அங்க சோபிக்கல அப்படின்னு சொல்ற. அப்படி அந்த யஜ்ய சாலைக்குள்ள போய் சேரும் போது வெளியில இருந்து சொல்லிட்டானா, தக்ஷன் சொல்லிட்டானா, என் மகதான் வரா, அப்படியே நிறுத்திடு, அவளை உள்ள விடாத அப்படின்னு சொல்லிட்டு பார்ஷர்கள் கிட்ட சொல்லிட்டான். இத வந்து அங்க சத்து கேட்ட பின்னாடி அங்கேயே நின்றுட்டான். உள்ள வரத்துக்கு அவளுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா அவன் நினைச்சிட்டு வந்தா எங்க அப்பா என்ன நல்லா பார்த்துப்பாரு, அப்பா என்ன வரவேற்பாரு, அப்பா எனக்கு மரியாதை கொடுப்பான்னு நினைச்சிட்டு வந்தா, அப்பா மரியாதை கொடுக்கல. அப்பா என்ன பண்ணிட்டார், மாறாக வெளியே நிக்க வச்சுட்டார். தம்மாகதம் தத்ர கஷ்டனா திருதாத் விமானதாம் யஜ்ய கிருதோ பயாத் ஜனாஹ ரிதேஷ சூர்யத் ஜனானாம் சதா திருதா பிரேமாஷு கண்டா பரிஷஸ்வஜுர்முடா. என்ன பண்றான்னா
அந்த சத்தியனுடைய அம்மா, சத்தியனுடைய தங்கைகள் இவங்க எல்லாம் ஓடி வரா. ஓடி வந்து சத்தியை கட்டி பிடிச்சிக்கிட்டு கேட்கிறா, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, வாமா வீட்டுக்குள்ள வாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்ஜவத்தோட கூப்பிடுறாங்க. சத்தி வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். பிடிவாதம், எல்லா இடத்துலயும் பிடிவாதம். அவளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உள்ள வர முடியாது அவளால. காரணம் என்னது, அப்பா வரலையே. அப்பா வரல, அங்க இருக்க யாருமே மரியாதை கொடுக்கலையா. யாருடைய பயத்தினால, தக்ஷனுடைய பயத்தினால அங்க இருக்கவங்க யாரும் சத்தி வந்தா கூட சத்தியக்கு எந்திரிச்சு நிக்கலையா, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட கூட கிடையாது. எதிரியே இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா எப்படி பாத்துக்கணும் அப்படின்னா, இவன் நம்மளுடைய எதிரி அப்படிங்கிற விஷயத்த மறந்து போயிட்டு நம்முடைய சிநேகிதன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படி நல்லா பாத்துக்கணுமா. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னு நம்ம வீட்டுல அவன் இருக்கிற வரைக்கும் அவன் நம்ம எப்படிப்பட்டவன், நம்முடைய உறவினர், அவன் நம்மளுடைய எஜமானனை போல அவனை பாத்துக்கணும், விருந்தினர். அப்படி அவனை பாத்துக்கிட்டோம் அப்படின்னா வெளியில போகும்போது நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு அப்படிங்கிறத மறந்து போயிட்டு நம்மோட அவன் உறவு வச்சுக்கிற அளவுக்கு அவன் எப்படி பண்ணுவான், அப்படி அவன் நல்லா மரியாதையோட பாத்துக்கணும். அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். நம்ம கலாச்சாரம் அப்படி வந்து எதிரிகளா இருந்தாலும் என்ன பண்ணாங்க, அப்படி நல்லா பாத்துக்கிட்டாங்க. இந்தியாவில எத்தனை படையெடுப்பு நடந்துச்சு, எத்தனை படையெடுப்பு நடந்தாலும் நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கும் யார் மேலேயும் போர் தொடுக்க போறது கிடையாது. எல்லாரும் என்ன பாக்குறோம், நண்பர்களா தான் பாக்குறோம். அப்படிப்பட்டவர்களுக்கும் நம்முடைய ஊர்ல, நம்முடைய மதத்துல, நம்முடைய விஷயத்த என்ன பண்றோம், ஒரு பங்கு கொடுத்து நீங்க உங்க மதத்தை பாத்துக்கோங்க, உங்களுடைய வழிபாடை பண்ணிக்கோங்க, உங்களுடைய நம்பிக்கையை நீங்க கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு சலுகையை கொடுத்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர நம்ம யாருமே என்ன பண்றது கிடையாது, போர் தொடுக்க போறது கிடையாது. இதுதான் வந்து வேத கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பண்பாடு. எல்லாரையும் சமமா பாக்குறது, எல்லாரையும் வந்து அன்போட பாக்குறது, எல்லாருக்கும் சம உரிமை கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவாங்கள, நம்ம நல்ல வழியை நடத்ததான் பாக்குறோமே தவிர அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டோம். இது வந்து ஒரு நல்ல குணம், பாரத வருஷத்தினுடைய ஒரு நல்ல குணம். இருந்தாலும் அந்த குணத்தை நம்ம சரியா உபயோகப்படுத்திக்கல அப்படின்னா நம்மள நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க, அதுவும் நடந்துட்டு தான் இருக்கு. சோ அப்படி என்ன பண்றாங்க, அங்க பயத்தினால, தக்ஷனுடைய பயத்தினால யாரும் உள்ள வரலையா, வராதனால அவங்க அம்மா அவங்க தங்கைகள் கூப்பிட்டும் சத்தி வந்து உள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டாலாம். அவங்க கொடுக்கக்கூடிய எந்த விதமான அர்க்கிய பாத்திய எந்த ஒரு விஷயத்தையும் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. சொன்ன பின்னாடி அவங்க தங்கைகளும் அவங்க அம்மாவும் கேட்கிறாங்க, நிறைய கேள்விகள்லாம் கேட்கிறாங்க. கேள்விக்கு எதுவும் பதில் சொல்லலையாம் அவ, அப்படின்னு நின்ட்டே இருக்கா. இருக்கும்போது சொல்றா, நினைக்கிறா, உண்மையில எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, எனக்கு மரியாதை கொடுக்காம செஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எங்க கணவனுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறதுக்காக இப்படி பண்றார். அவர் உண்மையில என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு இப்படி செய்யறதுனால என்னுடைய கணவனுக்கு தான் உண்மையான என்னுடைய கணவனுக்கு தான் உண்மையாலுமே என்ன ஆகுது, அவமரியாதை வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அருத்ரபாகம் தமவேக்ஷாத்வரம் பித்ராச்வதே சதேவ கிருத ஹேளனம் விபோ அநாகிருத யஜ்ய சதஷதீஸ்வரே சுகோபலோகா நிவதக்ஷயதி ருஷா. கோவம் வந்துருச்சா மறுபடியும் சத்தி, கோவம் வந்து தாக்ஷாயினி கோவம் வந்துருச்சா. என்ன பண்றா, தன்னுடைய அப்பாவையும் இந்த உலகத்தையும் எரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கண்ணானது சிவந்து தன்னுடைய அப்பாவை பார்க்க ஆரம்பிக்கிறா. சொல்றா, பித்ராச்ச தேவே கிருத ஹேளனம் விபோஹோ. என்ன பண்றா எங்க அப்பா, உண்மையில சிவனுக்கு வந்து எனக்கு அவமரியாதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு தான் அவமரியாதை பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருதா. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த பூதகணங்கள் என்ன பண்றாங்க, தக்ஷனை போய் கொன்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறாங்களாம் கோவத்தோட. சத்தி வந்து நிறுத்திட்டா, போகாத அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு தன்னுடைய கோவத்தையும் அடக்கிக்கிட்டு என்ன பண்றா, அந்த தழுதழுக்க ரொம்ப கடுமையான அந்த இதயத்தோட கோபமான வார்த்தைகளை வெளிவிட ஆரம்பிக்கிறார். அடுத்தது ஒரு 13 ஸ்லோகத்துல சத்தி பேச போற. என்ன பண்றா அப்படின்னா அவங்க அப்பாவை நிந்திச்சு பேசுறா. நிந்திக்கவா செய்யறா, கிடையாது, தன்னுடைய கணவனான சிவபெருமானுடைய குணங்களை என்ன பண்றா, புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறார். உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா அன்னைக்கு எப்பயோ நடந்த ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா, அப்ப வந்து என்ன பண்றான், தக்ஷன் தன்னுடைய கணவனான சிவபெருமானை பயங்கரமா திட்டி இருக்கான், பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கான். இப்ப என்ன பண்ண போற சதி, அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் வந்து உடைச்செறிய போற. நீ சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடைச்செறிஞ்சிட்டு சிவபெருமானுடைய புகழை வந்து பாட போற. சிவபெருமானை புகழை பாடுறதுதான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம் இங்க. ஏன்னா சத்திக்கு வந்து உண்மையில இங்க பார்க்கணும் அப்படின்ற ஆசையோட வந்தா அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே கூட இங்க என்ன பண்றா, வந்து தன்னுடைய கணவனான சிவபெருமானுடைய குணங்களை பேச ஆரம்பிக்கிறா. நயஸ்ய லோகோஸ்தி அதிசய பிரியா ததா பிரியோ தேஹபிருதாம் பிரியாத்மன
தஸ்மின் சமாஸ்தாத்மனி முக்த வைரிகே ரிதே பவந்தம் கதம பிரதீபதேத். நினைக்கிறா சொல்றாவ என்ன சொல்றா அப்படின்னா, உனக்கு எப்படி சிவபெருமான் மேல பொறாமை வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணத்தினால உனக்கு அவர் மேல கோபம் வரும்? ஏன்னா அவர் யார் மேலேயும் கோவப்பட்டதோ, அவர் யாருக்கும் நிந்தனை பண்ணதோ, அவர் யாருக்கும் துரோகம் பண்றதோ, அவர் யார் மேலேயும் பொறாமப்பட்டதோ கிடையாது. அப்படி உனக்கு எந்த தீங்குமே செய்யாத போது, குற்றத்துக்கான எந்த காரணமே இல்லாத போது நீ ஏன் அவர் மேல போய் கோவப்படுற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உன்னை தவிர சிவபெருமான் மேல கோவப்படக்கூடியவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. உண்மையில அந்த சிவபெருமானை விட உயர்ந்தவன் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ என்ன ஏன் இப்படி கோவப்படுறன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. சிவபெருமானை எல்லாரும் நேசிக்கக்கூடியவர்களா இருக்காங்க. ஆனா நீ என்ன பண்ற? அந்த சிவபெருமானை நேசிக்காம என்ன பண்ற? அவர் மேல தூஷணம் பண்ற. என்ன காரணம் தெரியல. காரணம் என்னன்னு தெரியுமா? நான் சொல்றேன் உனக்கு. தோஷான் பரேஷாம் ஹி குணேஷு சாதவோ கிருணந்தி கேசான்ன பவத்ருஷோத்விஜே குணாம்ச பல்கூன் பகுலி கரிஷ்ணவோ மகாத்மனஸ்தேஷு அபிதாத் பவானகம். சொல்றா, பொதுவா இந்த உலகத்துல மகாத்மாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட கெட்ட குணம் இருந்தாலும் அந்த கெட்ட குணத்தை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நல்ல குணத்தை மட்டும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனா உன்னை போன்ற அதமர்கள் இருக்காங்க இல்லையா, உன்னை போன்ற மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அசாதுக்கள் எவ்வளவுதான் நல்ல குணம் இருந்தாலும் அந்த நல்ல குணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க ஒதுக்கிட்டு அவங்க கிட்ட கூடிய கெட்ட குணத்தை என்னமோ இருக்கும் அதை மட்டும் பிடிச்சிட்டு அழுதுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். இது நாலா பிரிக்கலாம். இன்னைக்கு நல்லவர்கள் நான்கா பிரிக்கலாம். அதே போல தீயவர்களையும் நான்கா பிரிக்கலாம். எப்படின்னா, சாதுக்கள் அப்படின்னு சொல்லும் போது முதல்ல மகத்துக்கள் அப்படின்னு சொல்லி மகாத்மாக்கள் சொல்லி சொல்றோம். முதல்ல ஒரு மகாத்மா இருக்கான். அந்த மகாத்மா எப்படி இருப்பான் அப்படின்னா, அவனுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தன் நமக்கு தீமையே செஞ்சாலும் அந்த தீமையை உணர்ந்த பின்னாடி சரி இது தீமையா இருந்தாலும் நம்மளுக்கு இது நன்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீமையை நன்மையா எடுத்துப்பான. எப்படி அப்படின்னா, ஒருத்தருக்கு நோய் வருது. சோ அந்த நோய்க்கு என்ன பண்றாங்க, ஒருத்தனுக்கு வேப்ப மரத்தினுடைய வேப்ப இலையினுடைய சாறு கொடுக்குறாங்க. வேப்ப இலையினுடைய சாறு எப்படிதான் இருக்கும்? கசப்பாதான் இருக்கும். ஆனா என்ன பண்றான், அந்த கசப்பான சாரை குடிச்சிட்டு அவன் நினைக்கிறானா இந்த வேப்பம் சாறு அப்படிங்கிறது கசப்பு தான், ஆனா எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீயதுல கூட என்ன பண்றான், அவன் நல்லதை பார்க்க ஆரம்பிக்கிறானா. இப்படிப்பட்டவன் மகாத் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு தீமையில கூட என்ன பண்றான், நல்லதை பார்க்க கத்துக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அசாது எப்படி இருப்பான் அப்படின்னா, ஒருத்தன் இன்னொருத்துக்கு உதவி பண்ண வரான். உதவி செய்ய வந்தாலுமே கூட இவன் எனக்கு எதுக்கு உதவி பண்றான், உண்மையில எனக்கு உதவி பண்ற மாதிரி என்கிட்ட திருடிட்டு போக போறானா என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உதவி செய்ய வந்தாலும் அவனுடைய நல்ல குணத்தை பார்க்காம அவன் கிட்ட என்னடா தீய குணம் இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பானா. இதுதான் அசாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ஒரு வகை. இது மகத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மகத் அசாது. மகத்தர அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். மகத்தை விட உயர்ந்தவன் மகத்தர அப்படின்றவன். அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, தீய குணங்களையே பார்க்க மாட்டானா. தீய குணங்களை மேலாக என்ன பண்ணிடுவான், ஒதுக்கி விட்டுட்டு நல்ல குணங்கள் மட்டும் பார்க்க ஆரம்பிப்பான். என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு சன்னியாசி சன்னியாசம் ஆசிரமத்துல நல்லபடியா சன்னியாசத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கார். இருந்தாலும் என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் நிறைய பிரசாதம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கு. நிறைய பிரசாதம் சாப்பிடுவார், நல்ல பிரசாதம் சாப்பிடுவார். என்ன பண்றா, பெரிய சன்னியாசிப்பா, அவருக்கு பிரசாதம் பிரசாதம் சாப்பிட ரொம்ப இஷ்டம் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவானா. அந்த தீய குணத்தை கூட என்ன பண்றான், அவன் ஒதுக்கி விட்டுட்டு அவர்கிட்ட போய் நல்ல குணங்களை மட்டும் பார்க்க ஆரம்பிக்கிறான். தீய குணத்தை பார்க்கறதே இல்லை. முன்னாடி இருக்கவன் தீய குணத்தை நல்ல குணமா பார்க்க ஆரம்பிச்சான். தீய குணத்தையும் நல்ல குணமா மாத்திக்க முயற்சி பண்ணான். இங்க அவன் தீய குணத்தை பார்க்கறதே கிடையாது. தீய குணத்தை விட்டு நல்ல குணத்தை மட்டும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி ஒருத்தர் இருக்கான். ஆனா அசாது தர, இவன் ரெண்டாவது வகையான அசாது. இவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, சாதுவா ஒருத்தர் சன்னியாசியாவே இருக்கான். அவன் என்ன பண்றான், சாப்பிடுறான். அவனை பார்த்துட்டு அந்த சன்னியாசி இருக்கான் இல்ல, எப்ப பார்த்தாலும் நெய் போட்டு சாப்பிடுறது, நல்ல நெய் போட்டு சாப்பிடுறது, வயிறு முழுக்க சாப்பிடுறது, எப்ப பார்த்தாலும் சாப்பாடுன்னு இருக்குது அப்படின்ட்டு அவன் கிட்ட கூட நல்ல குணத்தை விட்டு அவன் கிட்ட கெட்ட குணத்தையே அதிகமா பேசிட்டு இருக்கிறது. இவன் அசாது தர. மூன்றாவது வகை சொல்ல போறார். ஏதாவது மகத்தர அப்படின்னு பார்த்தோம். இப்ப மகத்தம. மகாத்மாக்களே உயர்ந்த மகாத்மாக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, தீய குணத்தை பார்க்காம அவன் கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்தா கூட அந்த நல்ல குணத்தை ரொம்ப பெருசா பார்க்க ஆரம்பிப்பாங்களாம். ஒரு சின்ன நல்ல குணம் இருந்தா கூட. ஒருத்தர் என்ன பண்றான், ஒருத்தருடைய துணியை திருடிட்டு போயிட்டான். திருடிட்டு போன பின்னாடி அந்த திருடனை புடிச்சிட்டு அப்பப்பா என்ன கருணையான ஆளுப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை புகழ ஆரம்பிக்கிறான். ஏன்டா அவன் துணியை திருடிட்டு போறான், அவன்கிட்ட என்ன கருணை இருக்கு அப்படின்னு சொன்னா,
அவன் துணியை தானே திருடிட்டு போனான், என்ன ஒண்ணும் பண்ணலையே. துணியை திருடிட்டு போனான்னு சொல்லிட்டு என்ன குத்தி போட்டு போயிருந்தான்னா, என்ன கடுமையான சொல்ல உபயோகப்படுத்திருந்தான்னா, எனக்கு எந்த விதமான பாதிப்பும் கொடுக்காம என்ன அவன் துணியை திருடி, எதுவும் மேபி அவனுக்கு ஏதாவது துணி இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல அவனுக்கு குளிர இருந்திருக்கலாம், ரொம்ப குளிரா இருக்கும் போது துணி இல்லாம இருந்திருக்கலாம். அதனால என்ன பண்றான், அவனுடைய தேவைக்காக திருடிட்டு போறான், எனக்கு ஒண்ணும் பாதிப்பு கொடுக்கலையே அப்படின்ட்டு அவன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன நல்ல குணம் இருந்தா கூட என்ன பண்றாங்க, அந்த நல்ல குணத்தை ரொம்ப பெரிதுபடுத்தி பார்க்கக்கூடியவர்கள் சாது தம அப்படின்னு சொல்லி சொல்ற, மகத்தம அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்புறம் அசாது தம, இவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா, மறுபடியும் ஒரு சன்னியாசி வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க வரார், ஒரு சாது நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க வரார், நல்லதான் பண்ண வரார். என்ன நினைக்கிறான், இவன் ஏன் எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வரான், இப்ப நம்ம கிட்ட என்ன திருடிட்டு போக போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து இன்னும் கேவலமா நினைக்கிறது அப்படிங்கிறது அசாது தம அப்படின்னு சொல்லி சொல்றான். இது மூன்றாவது வகை. நான்காவது ஒண்ணு இருக்கான். நம்ம இங்கிலீஷ் எப்ப என்ன பண்ணுவோம், மொத்தம் 3 படிப்போம் இல்லையா. ஒண்ணு கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ், அப்புறம் இன்னொரு வகை இருக்கு, நார்மலான ஒரு வகை இருக்கு, இம்பேரேட்டிவா. ரொம்ப நாளாச்சு இங்கிலீஷ் படிச்சு. ஸோ அப்படி பெஸ்ட், குட், பெட்டர், பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா சம்ஸ்கிருதத்தில் என்ன பண்றாரு, இன்னொரு வகை, 4வது வகைக்கு அதிகம் என்ன பண்ணாரு, எடுத்துட்டு போறாரு, அதிமகத்தமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதிமகத்தமா அப்படின்னா பெட்டர் தென் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. இன்னைக்கு அதுவும் யூஸ் பண்றது, அந்த டேர்ம் யூஸ் பண்றோம், பெட்டர் தென் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண வேண்டியது ஒரு டேர்ம்ஸ் உண்டு. ஸோ அப்படி இருக்கிறதுல சிறந்தவனை விட இன்னும் சிறந்தவன் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, ஒருத்தங்கிட்ட நல்ல குணமே இல்லைன்னாலும் அவன்கிட்ட நல்ல குணத்தை ஏற்றி கொண்டு அவனை பார்க்க ஆரம்பிப்பானா. ஒருத்தங்கிட்ட உண்மையில நல்ல குணமே கிடையாது, ஒரு துளி நல்ல குணம் கூட கிடையாது, ஆனா என்ன பண்றான் இவன், அவன் மேல நல்ல குணம் இருக்கிற மாதிரி ஏற்றி அவன் கிட்ட அவ்வளவு நல்ல குணத்தை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிப்பான். அவன் உயர்ந்த குணத்தை, உயர்ந்த நல்ல குணத்தை உடையவன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இது வந்து உத்தம பக்தர்கள் பாக்குறது. உத்தம பக்தர் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா பக்தர்களா பார்ப்பாங்க. அவங்க யாரையும் வந்து கட்டுண்ட ஜீவாத்மாக்களா பார்க்க மாட்டாங்க, எல்லாரையும் தூய பக்தர்களா பார்ப்பாங்க. எல்லாம் இங்க உலகத்தில் இருக்க ரொம்ப ரொம்ப அயோக்கியமானவன், எனக்கு தான் ஒரு தகுதியுமே கிடையாது பகவானை வழிபடுறதுக்கு, ஆனா இங்க இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உயர்ந்த சாதத்தை வச்சு பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இது அதி மகத்தமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல ஒரு சிலர் இருப்பாங்க அதி அசாது, அசாது தமா அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அவன் எப்படி பார்ப்பான் அப்படின்னா எல்லாத்தையும் தப்பா நினைக்க ஆரம்பிப்பான். இந்த உலகத்துல இருக்க எவன யோகியம் கிடையாது என்ன தவிர அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பான். சோ அப்படி இங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிற தாக்ஷாயினியான சக்தி சொல்ற, அப்ப நீ இப்படிப்பட்ட 4ஆம் தரமான அசாது என்ன பண்ற, சிவபெருமானுடைய குற்றத்தை வந்து நீ பார்த்துட்டு அதை குணமா ஏத்துக்கல, இல்ல சிவபெருமான் கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணத்தை பார்க்கல, இல்லைன்னா சிவபெருமான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணத்தை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அந்த சின்ன நல்ல குணம் இருந்தா கூட அதை பெருசுப்படுத்தி பார்க்கல, இல்ல அவர் மேல நல்ல குணத்தை ஏத்தியும் பார்க்கல. என்ன பண்ற, அவர் கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணத்தை வந்து அவர்கிட்ட கெட்ட குணமே இல்லைன்னாலும் இருக்கிற மாதிரி நீயே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட கெட்ட குணத்தை எல்லாத்தையும் ஏத்தி பார்த்துட்டு இருக்கு, அதனால உன்னை விட ஒரு அசாது யாரும் கிடையாது அப்படின்னு சொல்ற. சொல்லி முடிச்சுட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிற, நீ சொன்ன இல்லையா எங்க சிவபெருமான், நீ சொன்ன உனக்கு யாரா சிவன் பேர் வச்சான், ஏன்னா சிவா அப்படின்ற பேர்னா, சிவா அப்படின்னு என்ன அர்த்தம், மங்களத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். நீயே அமங்கலமா இருக்க, உனக்கு யாரா சிவன் பேர் வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கிண்டல் பண்ணி பேசினல்ல, உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுடைய அந்த பெயர்னுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்றா. எதிக்ஷரம் நாம கிரீரதம் ரிணாம் சக்ருத் பிரசங்காத் அகமசுஹந்த தத் பவித்ர கீர்த்திம் தம் அலங்கிய சாசனம் பவான் நஹோ த்வேஷ்டி சிவம் சிவேத்தரஹ. சொல்ற இந்த த்வி அக்ஷரம் நாம கிரேரிதம் ரிணாம், எந்த ஒரு மனிதனானவன் இந்த 2 எழுத்துக்களை கொண்ட நாமத்தை ஷி வ ஹ ர அப்படின்ற இந்த 2 நாமத்தை எடுத்துக்கிறானோ, சக்ருத் பிரசங்காத் அகம் அசு ஹதி தது அப்படின்னு சொல்லி சொல்ற. அசு அப்படின்னு ஆசு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக அவனுடைய பாவம் எல்லாம் விலகி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றான். யார் ஒருத்தன் சிவபெருமானுடைய நாமத்தை ஹர அப்படின்ற நாமத்தையோ சிவா அப்படின்னு நாமத்தை எடுத்து சொல்றானோ அவனுக்கு எல்லா விதமான பாவங்களும் அழிஞ்சு போயிடும். பவித்ர கீர்த்திம் த அலங்கிய சாசனம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவனுக்கு பவித்திரத்தை கொடுக்கக்கூடியது நாமம் அப்படின்னு சொல்லி சொல்றான். சொன்ன இல்லையா என்னுடைய கணவனுடைய பேர் அப்படின்ட்டு, ஆனா உண்மையில என்னுடைய கணவன் எப்படிப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீ புரிஞ்சுக்கல. அவருடைய பெயரை என்ன பண்ண ஒருத்தர் தூய்மைப்படுத்தும். நீ நினைச்சிட்டு இருக்க அவர் மங்களம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க. பவான் அஹோ த்வேஷ்டி சிவம் சிவே தரஹா, உண்மையில உனக்குதான் மங்களம் இல்லாம போக போகுது. நீ என்ன பண்ற, சிவ துவேஷம் பண்ணதுனால
உனக்கு எல்லா விதமான மங்களத்தையும் தொலைச்சிட்டு அமங்கலத்தையும் தேடிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்க என்ன பண்றாவ, என்ன சொல்றா, யார் ஒருத்தன் இந்த 2 வார்த்தையை கொண்ட 2 எழுத்தை கொண்ட நாமத்தை எடுத்துக்கலையோ, இது ஹரியா இருந்தாலும் சரி ஹரனா இருந்தாலும் சரி, ஹரி ஹர ரெண்டுமே 2 எழுத்து வார்த்தைகள். யார் ஒருத்தன் பகவானுடைய நாமத்தை எடுத்துக்கலையோ, பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கலையோ, அவன் தன்னுடைய வாழ்க்கையில அமங்கலத்தை தானாகவே தேடிக்கொண்டு செல்கிறான். தன்னுடைய மரணத்தை தானாகவே தேடி அலைகிறான். தன்னுடைய தலையில அவனை மண்ண மாறி போட்டுக்கிறான். தனக்கு தானே கொல்லி வச்சுக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த மனித பிறவில யார் ஒருத்தன் பகவானுடைய நாமத்தை எடுத்துக்கலையோ, புனிதத்தை கொடுக்கக்கூடிய அந்த பகவான் நாமத்தை எடுத்துக்கலையோ, அப்படிப்பட்டவன் என்ன பண்றான், தன்னுடைய இறப்பை தானாக தேடி போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா என்ன பண்ணிருக்க, உண்மையில சிவபெருமான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோபத்தினால என்ன பண்ணிருக்க, வேத மந்திரங்களையும் என்ன பண்ணிருக்க, சிவபெருமானுடைய மந்திரத்துல நீக்கிட்ட. ஏன்னா அவ பாக்குறா, அங்க போய் கேட்கிறா, அவங்க என்ன பண்றாங்க, யஜ்யம் பண்றாங்க. அந்த யஜ்யம் பண்ணும்போது எல்லா விதமான தேவதைகளையும் கூப்பிட்டு ஆகுதி கொடுக்குறாங்க. சிவபெருமானுடைய பேர் வரும்போது அதை விட்டுறாங்களாம். சோ அப்படியே யோசிக்கிறா, என்ன பண்ணிருக்க, சிவபெருமான் மேல இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்புனால வேதத்து மேல துவேஷம் பண்ண ஆரம்பிச்சிட்ட, வேதத்தையே மாத்த ஆரம்பிச்சிட்ட, வேதத்தை என்ன பண்ணிட்ட, புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்ட. அப்படின்னு அர்த்தம், நீ உண்மையில விஷ்ணுவை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்ட. ஏன்னா வேதம் அப்படிங்கிறது விஷ்ணு ஸ்வரூபமா இருக்கு. அப்ப நீ உனக்கு எப்ப வேதத்தை நிராகரிச்சிட்டியோ, எப்ப பகவான் நாம நிராகரிச்சிட்டியோ, அப்ப உனக்கு மங்களம் அப்படிங்கிறது ஏற்பட போறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ற. ஒரு முறை ஒரு வேடன் என்ன பண்றான், தன்னுடைய மகன் கூப்பிட்டு பேசுறான். அந்த வேடனுக்கு வயசாகி போயிடுச்சு, ரொம்ப வயசான பின்னாடி மரணப்படுக்கையில படுத்துட்டு இருக்கான. படுத்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட போய் அவங்க பையன் கேட்கிறான், அப்பா நீங்க போக போறீங்களே, நான் எப்படி இந்த மாதிரி வாழ்க்கையை நடத்த போறேன், என்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா உபதேசம் பண்றாராம், ஒண்ணும் இல்ல மகனே, ரொம்ப கஷ்டப்படாத, என்ன பண்ணு, பிரஹர ஆஹர சம்ஹர, இப்படி வாழ்க்கையை நடத்து அப்படின்னு சொல்லி சொல்றாராம். பிரஹர அப்படின்னா என்ன பண்ணு, மிருகங்களை கொல்லு, ஆஹர அதை கொண்டு வா, சம்ஹர நல்லா அதை பண்ணு, என்ன சமைச்சு சாப்பிடு, அவ்வளவுதான, நம்ம வேத தொழில் தானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனுக்கு ஒரு உபதேசம் கொடுக்கிறாராம். அப்படி இறக்கும் தருவாயில ஒருத்தன் பிரஹர ஆஹர சம்ஹர அப்படின்னு சொல்லி சொல்றானா. இதுல பிர ஆ சம் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஹர ஹர ஹரன் முடியுது. சோ என்ன பண்றான், இறக்கும் தருவாயில ஹர ஹர ஹரன்னு சொல்லிட்டு இறந்ததுனால அவனை கைலாசத்துக்கு கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபுராணம் நமக்கு சொல்லுது. சோ அப்படி எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தவனாக இருந்தாலும் ஒருத்தன் என்ன பண்றான், இந்த சிவபெருமான் நாமத்தை சொல்லும் போது அவன் என்ன பண்றானா, பாவத்திலிருந்து விலகுறான். அப்படி சிவபெருமானுடைய நாமத்தை சொல்பவர்களுக்கே அப்படி இருக்கும்போது சிவபெருமானை நீ எப்படி அமங்கலம் சொல்லலாம், உனக்குதான் அமங்கலம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்புறம் சொல்றா, அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்த உலகத்துக்கே அவர் தான் நண்பனா இருக்கார், உற்ற நண்பனா இருக்கார். அவருடைய தாமரை திருவடிகளை எத்தனையோ ரிஷிகள்லாம் தேடி அலைஞ்சிட்டு அவர் தியானம் பண்ணக்கூடியவர்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொன்ன, நீ ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னியடா, ஒண்ணுமே இல்லாம ரோட்ல திரிஞ்சிட்டு இருக்க மாதிரி சொல்ற. ஆனா அந்த சிவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். சிவன் எப்படிப்பட்டவரா, எத் பாத பத்மம் மகதாம் மனோலிபீர் நிவேசிதம் பிரம்மரசா வர்த்ததிபிஹி லோகஸ்ய யத் வருஷதி சாசிஷோ அர்த்தினஸ் தஸ்மை பவான் துருஹதி விஸ்வபாந்தவே லோகஸ்ய யத் வருஷதி ச ஆசிஷோ அர்த்தினஹா சொல்லி சொல்ல. யார் ஒருத்தன் அர்த்திக்கின்றானோ, யார் ஒருத்தன் வழிபடுகின்றானோ, அப்படி தன்னை வழிபடுபவர்களுக்கு வருஷதி அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆசிஷி வர்த்ததி வருஷதி அப்படின்னா ஆசீர்வாதங்களை கொடுக்கிற அப்படின்னு சொல்லி சொல்ல, அர்த்தத்தின்னு சொல்லி சொல்ல, வருஷதி அப்படின்னு சொல்லி சொல்ல. அப்படின்னா வருஷிக்கிற, மழை எப்படி பொழியுமோ அது போல என்ன பண்றாரு சிவபெருமான், அவ்வளவு வரங்களை கொடுக்க தயாரா இருக்காராம். அப்படி தன்னை ஆர்த்திப்பவர்களுக்கு அவ்வளவு செல்வ செழிப்போட வச்சிருக்கக்கூடியவர் சிவபெருமான். சிவபெருமானுக்கா ஒண்ணும் இல்ல, அவரையா நீ பிச்சைக்காரன் சொல்லி சொல்ற, சிவபெருமான் அப்படி வரங்களை கொடுக்கறது இல்ல, அவரை விட யார் இருக்காங்க, அப்படி என்ன பண்றாரு அவரு, இந்த பௌதிக வரங்களை, இந்த பௌதிக செல்வங்களை கொடுப்பதற்கு அவருக்கு தகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிம்வா சிவாக்கியம் அசிவம் நவிதுஸ்தவ தன்ய பிரம்மாதயஸ்தம் அவிக்ரியா ஜடஸ்ம சம்சயே சொல்ற. சிவபெருமானுடைய திருவடிகளை கழுவிட்டு அந்த பாத தீர்த்தத்தை என்ன பண்றாங்க, பிரம்மாதி ரிஷிகள் கூட பிரம்மாதயஸ் தம்
அவிக்ரியா ஜாட சம்சய அப்படின்னு சொல்றோம். சமாசனே அப்படின்னா அந்த பிரம்மாதி தேவர் கூட என்ன பண்றாங்க, அந்த சிவபெருமானுடைய பாதத்தை அந்த தீர்த்தத்தை தங்களுடைய தலையில வச்சு தூக்கிட்டு போறாங்களாம். தலை வச்சு தூக்கிட்டு போறாங்க. ஏன்னா அந்த திருவடிகள்ல இருந்து வரக்கூடிய ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அது உனக்கு புரிய போறது கிடையாது அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இந்த உலகத்துல மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த உலக சுகம் தான் பெருசு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகமானது அந்த உலகத்திலிருந்து விழுந்த ஒரு சின்ன பிரதிபிம்பம், அந்த ஒரு சின்ன ஒரு தூளிதான் அப்படின்னு தெரியல. அந்த பகவத் ஸ்வரூபத் அந்த ஆன்மீக உலகத்திலிருந்து வந்த ஆனந்தம் தான் இந்த உலகத்துல ஏதோ ஒரு நிழல் ரூபத்துல இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரியலையா. ஒருத்தர் என்ன பண்றான், பெரிய தேன் கூட தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். தேன் கூட தூக்கிட்டு போகும்போது அந்த தேன் கூடல இருந்து என்ன ஆகுது, ஒரு சொட்டு தேன் கீழே விழுவுது, மண்ணில் கீழே விழுது. என்னவோ மண்ணில் விழுந்துன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், மண்ணை வந்து புரட்டி புரட்டி பாக்குறான். அந்த மண்ணை புரட்டி பார்த்துட்டு அதோட என்ன பண்றான் தெரியாம வாயில வச்சுக்கிறான். வாயில வச்சா கொஞ்சம் இனிப்பா இருக்கு. அடே மண்ணில் இனிப்பா இருக்கு அப்படின்னு என்ன பண்றான், கொஞ்சம் மண் எடுத்து சாப்பிட்றான். அந்த தேன் வந்து சொட்டு சொட்டா கீழே விழுந்துட்டு இருக்கு. அது அவனுக்கு தெரியல. அந்த மண்ணை மறுபடியும் என்ன பண்றான், மண்ணை எடுத்து சாப்பிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தர் அந்த பக்கம் போயிட்டு இருந்த சாது வந்து பாக்குற, டே என்ன பண்ற, இந்த மண்ணில் இவ்வளவு சுவை இருக்கு, மண்ணை சாப்பிட்டு இருக்கேன். அடே முட்டாளே, சுவை மண்ணில் இல்லடா, மேல இருக்கு பாரு தேன் கூடு. இந்த தேன் கூட்டுல இருந்து வரக்கூடிய சுவை தான், அதுல இருந்து வரக்கூடிய ஒரு சொட்டு தான் என்ன பண்ணுது உனக்கு இந்த மண்ணில் சுவையை கொடுக்குது. உண்மையில இந்த மண்ணில் ஒரு சுவையும் கிடையாது, வெறும் மண்ணுடா, தேன் கூட சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அது போல இந்த உலகத்தில் நம்ம எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் எப்படிப்பட்ட, எதெல்லாம் சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கோமோ, எதெல்லாம் ஆனந்தம் நினைச்சிட்டு இருக்கோமோ, அந்த ஆனந்தம்லாம் எப்படிப்பட்டது, அந்த ஆன்மீக உலகத்திலிருந்து வரக்கூடிய ஆனந்தத்தினுடைய ஒரு சின்ன துளி கூட கிடையாது. என்ன பண்றோம், நம்ம இதையே பெரிய ஆனந்தம் நினைச்சிட்டு இருக்கோம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு சொல்லிட்டு சோறு கொண்ட இடமே சொர்க்கம் என்ன பண்றோம் இந்த உலகத்துல. அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கண்டா, இந்த உலகத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கடா, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துள்ளி குதிச்சிட்டு இருக்கும். உண்மையில ஆனந்தம் இருக்கு இந்த உலகத்திலயும், ஒரு சில ஆனந்தம் இருக்கு. ஆனந்தம் இல்லாம கிடையாது. ஆனந்தம் இல்லைன்னா யாரும் எந்த காரியத்தை பண்ண போறது கிடையாது. ஒரு நல்ல துணி உடுத்திக்கும் போதோ, புதுசா திருமணம் நடக்கும் பொழுதோ, குழந்தைகள் பிறக்கும் பொழுதோ, நல்ல ஒரு விஷயங்களை வாங்கும் பொழுதோ என்ன பண்றான், ஒருத்தனுக்கு ஆனந்தம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஆனா இந்த ஆனந்தத்தை ஒருத்தர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நம்முடைய இந்த பௌதிக ஆனந்தத்தையும் ஆன்மீக ஆனந்தத்தையும் என்ன பண்ணுது, வேதமானது ஒப்பிட்டு பார்க்கணும். ஒப்பிட்டு ஒரு கால்குலேஷன் சொல்லுது. அந்த உயர்ந்த ஆனந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் சொல்லுதான். எப்படி இருக்குமா, இந்த உலகத்துல ஒருத்தனை மட்டும் நிக்க வச்சு, ஒரே ஒரு ஆள், மொத்த உலகத்துல ஒரு ஆள் தான் இருக்கான், அந்த ஒருத்தனை நிக்க வச்சு அவனுடைய கழுத்தளவுக்கு வெறும் தங்கத்தை கொட்டி கொடுத்துட்டு இது எல்லாம் உனக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னான்னா அவன் எவ்வளவு ஆனந்தப்படுவானோ, அந்த ஆனந்தத்தை காட்டிலும் 1000 மடங்கு அதிக ஆனந்தம் தேவர்களுடைய ஆனந்தம். அந்த தேவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை காட்டிலும் பல கோடி மடங்கு ஆனந்தம் பிரம்மாதி தேவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த பிரம்மலோகத்துல சத்தியலோகத்தில் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம். அந்த சத்தியலோகத்துல பிரம்மா அனுபவிக்கக்கூடிய அப்படிப்பட்ட உயர்ந்த ஆனந்தத்தை காட்டிலும் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மடங்கு ஆனந்தம் அதிகமானது அங்க இருக்கக்கூடிய ஆன்மீக ஆனந்தம் அப்படிங்கிறது. அது உங்களுக்கு புரியாது. எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு எறும்புக்கு ஒரே ஒரு சின்ன சக்கர துகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சக்கர துகள், ஒரே ஒரு சின்ன சக்கர துகள் கிடைச்சிருக்கு. நமக்கு அந்த சர்க்கரையினால அந்த சர்க்கரையினால சமைச்ச பாதாம் ஹல்வா கிடைச்சிருக்கு இல்லையா. சோ அந்த பாதாம் ஹல்வாவை வந்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த ஒரே ஒரு சக்கரை துளி இருக்கு இல்லையா, அந்த சக்கரை துளியினுடைய சுவை அப்படிங்கிறது எப்படிப்பட்டது, ஒண்ணுமே இல்லை இல்லையா. அந்த சக்கரை துளி இருக்குல்ல, ஒரே ஒரு சக்கரை துளி இருக்கு இல்லையா, ஒரு துகள், அந்த சக்கரை துகளுடைய அந்த சுவையும் நல்ல ஒரு 1/2 கிலோ பாதாம் ஹல்வா பண்ணிருக்காங்க, நல்லா நெய்யெல்லாம் விட்டு. அந்த பாதாம் ஹல்வா இது ரெண்டையும் வந்து ஒப்பிட்டு பாருங்க, ரெண்டோடைய ஆனந்தத்தை ஒப்பிட்டு பாருங்க, கம்பேரே பண்ண முடியாது. நீங்க எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அந்த எறும்புக்கு, எறும்பே இந்த சின்ன எறும்பு, இந்த சின்ன சக்கரை துகள் இருக்கு இல்லையா, இது ஆனந்தம் கிடையாது, பெரிய பாதாம் ஹல்வா இருக்கு, அது இன்னும் ஆனந்தமா இருக்கும், அது இன்னும் சுவையா இருக்கும், அதுக்கு புரிய போறது கிடையாது. அதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அது போலதான் நம்முடைய இந்த உலகத்தினுடைய ஆனந்தத்தையும் அந்த ஆன்மீக ஆனந்தத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆனா அந்த ஆன்மீகமானது அதை விட உயர்ந்தது அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வராங்க. சோ அப்படி அந்த சிவபெருமானுடைய பாதத்தை வந்து பார்ப்பதற்காக, ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக அவ்வளவு ஏங்கிட்டு இருக்கான் தேவர்கள்லாம். ஆனா என்ன பண்ணிட்ட, இந்த சிவபெருமான் வந்து அவ்வளவு அவமானப்படுத்திட்ட, அவரை வந்து நீ வந்து ரொம்ப நினைச்சிட்ட, அவரை வந்து என்னுடைய மருமகன், எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. உண்மையில சிவனுக்கு வந்து பிரம்மாவை மரியாதை கொடுக்கிறார், தேவர்கள் எல்லாம் மரியாதை கொடுக்குறாங்க.
ஏன்னா அவர்கிட்ட வந்த அந்த ஆன்மீக ஆனந்தம் அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்படி ஆன்மீக ஆனந்தத்துடைய முக்கியத்துவம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சொல்லி முடிச்ச பின்னாடி இப்ப தக்ஷன் கேட்கிறான், ஏமா இவெல்லாம் நீ சொல்லிட்டு இருந்தியே உங்க கணவன் நான் திட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நீ என்ன திட்டுற, இதெல்லாம் நல்லதா? நீ மட்டும் என்ன பண்ற, இப்ப என்ன வந்து இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்றேன், நீ குத்தம் சொல்லிட்டே இருக்கிய, அந்த குத்தம் சொல்ல நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். கேட்ட பின்னாடி அப்போ சொல்ற, கர்ணோபிதாய நிரதத் அகல்ப ஈஷே தர்மா விதரி அஸ்ருன்பிர் நிர்பிர் அசயமானே சிந்தியாத் பிரசஹ்ய ருஷதிம் அசிதிம் பிரபுஷ்ச ஜிஹ்வாமசூன்னபி ததோ விசுர்ஜே சதர்மஹ. என்னது, உன்னை திட்டினதோட தப்பு, திட்டினதோட நிறுத்தி இருக்கக்கூடாது. என்ன பண்ணிருக்கணும், ஒண்ணு உன்னுடைய நாக்கு அறுத்திருக்கணும், இல்லைன்னா உன்னை கொலை பண்ணிருக்கணும், இல்ல உன்னோட காதை மூடிட்டு போயிட்டு இருக்கணும். இதுதான் உண்மையான தர்மம். தர்மம் என்ன அப்படின்னா, தனக்கு ஒரு அவமானம் வரும்போது, தனக்கு ஒரு துன்பம் நேரும் போது ஒருத்தர் என்ன பண்ணும், எந்த அளவுக்கு பொறுமையா இருக்க முடியுமோ, எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையோட இருக்கணும், அந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையா இருக்கணும். ஆனா தன்னுடைய பகவானுக்கு ஒருத்தன் நிந்தனை பண்றான் அப்படின்னா அப்படியே சிரிச்சுட்டு போனா அப்படின்னா அதை விட ஒரு முட்டாள்தனமான விஷயம், அதை விட ஒரு அசிங்கமான விஷயம் எதுவும் கிடையாது. பக்தியிலேயே நிறைய பேர் சொல்றது உண்டு, சாதுக்கள் எப்படி இருக்கணும், ரொம்ப அமைதியா இருக்கணும், கோபப்படாம இருக்கணும், சாந்தமா இருக்கணும் சொல்றது உண்டு. இருக்கலாம், சிவபெருமான் அப்படிதான் இருந்தார், கோபப்படாம தான் இருந்தார், சாந்தமா தான் இருந்தார், அமைதியா தான் இருந்தார். அவரும் கோவப்படுறார், எப்ப நம்ம பார்ப்போம், இன்னும் போக போக பார்ப்போம். அதே போல ராமச்சந்திர பகவான் அமைதியே சொரூபமா இருக்கக்கூடியவர், கோபமே வராத அவருக்கு. சோ அப்படிப்பட்டவரும் கோவப்படுறார். அப்ப அவங்க கோவப்படுறது தப்பா சரியா? அதே போல ஹனுமான் இருக்கலே மிக உயர்ந்த பக்தரா சொல்லப்படுறார். ஆனா என்ன பண்றாரு, அவரும் கோவப்பட்டார், கோவப்படாம கிடையாது. சோ கோபம் அப்படிங்கிறது தப்பான குணம் கிடையாது. நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோமோ அப்படி வந்து உபயோகமாகும். நெருப்பு அப்படிங்கிறது மட்டுமே சுடாது, நெருப்பை நம்ம எப்படி உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நல்லதும் பண்ணும். நெருப்பு கண்டிப்பா சுடும், ஆனா நெருப்பை என்ன பண்ண, நம்ம சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தலாம். கத்தி கண்டிப்பா நம்மளை கட் பண்ணிடும், கண்டிப்பா வெட்டும். ஆனா நம்ம எப்படி உபயோகப்படுத்தணுமோ அது தகுந்த மாதிரி நல்லதாக மாறும். அதே போல கோபம் அப்படிங்கிறது நல்ல குணம் தான், அந்த குணத்தை நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படி உபயோகப்படுத்தணும் சொல்லி சொல்றேன். எப்படி உபயோகப்படுத்தணுமா, யார் ஒருத்தனை சாதனை நிந்தனை பண்றானோ அவன் மேல உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால இங்க சொல்றாரு, இங்க சத்தி சொல்றா, யார் ஒருத்தன் பகவானையோ பக்தர்களையோ நிந்திக்கிறானோ அப்படிப்பட்டவன் மேல கண்டிப்பா நம்ம கோவப்பட்டே ஆகணும். கோவப்படல அப்படின்னா யார் ஒருத்தன் நிந்திர பண்றானோ அவன் கண்டிப்பா என்ன பண்றான், நரகத்துல போய் கஷ்டப்பட போறான். சோ நம்ம இப்ப மேல கோவப்பட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் என்ன பண்ண மாட்டான், அந்த நரகத்துல போய் கஷ்டப்பட மாட்டான், இங்கே தண்டனை அனுபவிச்சிருவான். அவன் என்ன பண்ணுவான், ஒருத்தன் கண்டிப்பா கோவம் பண்ணுவான். எப்படிப்பட்ட கோவம் பண்ணுவான், அவன் க்ஷத்ரியா இருந்தான் அப்படின்னா அவன் என்ன பண்ணிருக்கலாம், நாக்கு அறுக்கிறதோ தலை அறுக்கிறதோ பண்ணிருக்கலாம். அது க்ஷத்ரியனுக்கு உண்டான விஷயம், நம்ம எல்லாரும் பண்ணக்கூடாது. நான் கோவப்படுறேன்னு சொல்லிட்டு நம்ம போய் எல்லாத்தையும் வந்து வன்முறை ஈடுபடக்கூடாது, அது நம்மளுக்கு விஷயமே சொல்லப்படல. வைஷ்ய தர்மத்திலையும் ஸ்ரூத்த தர்மத்திலும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கொல்றதுக்கு தகுதி கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து தன்னுடைய உயிரை வந்து வெட்டுறதுக்கு கூட அவங்க தயாரா இருக்காங்களா, அந்த அவமானத்தை தாங்க முடியாம தன்னுடைய உயிரை கூட அவங்க விட்டுருவாங்களாம். அப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க. இதே உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடியவர்கள் காதை பொத்திட்டு போயிடுறாங்க. இதே பிராமணர்கள்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஞானம் தெரிஞ்சவங்களாம் இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க யார் ஒருத்தன் தப்பா பேசுறாங்களோ அவங்க கிட்ட வாதாடி நம்ம அவங்கள வந்து சரிப்படுத்துறது அப்படிங்கிறத பிராமணனுக்கு உண்டான ஒரு தகுதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்படி ஒவ்வொருத்தர் என்ன பண்ண ஒவ்வொரு விதமா இந்த குற்றத்தை பார்க்கணும். நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த கலியுகத்தில் நம்ம பண்ண வேண்டியது, யாராவது ஒருத்தவங்க வந்து நிந்திக்கிறாங்க, பகவான் நிந்திக்கிறாங்க இல்ல பக்தர்கள் நிந்திக்கிறாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சா என்ன பண்ணும், கண்டிப்பா அவங்களுக்கு பதில் சொல்லணும், பதில் சொல்லாம வரக்கூடாது. அப்படி இல்லை என்ன பண்ணும், அந்த இடத்த விட்டு உடனே நீங்கிடணும், காதை மூடி நீவிடும். சிவ சிவா இல்ல கிருஷ்ணா கிருஷ்ணா விஷ்ணு விஷ்ணு சொல்லிட்டு என்ன பண்றோம், அந்த இடத்துல இருந்து நீங்கிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த சத்தி சொல்ற, என்னால உன்னை கொல்ல முடியாது, உன்னுடைய நாக்கு அறுக்க முடியாது, அதனால என்ன பண்றேன், நான் என்னோட உயிரை விட்டுறேன். ஏன்னா என்னுடைய கணவன் சிவபெருமானுடைய இந்த மாதிரி ஒரு குற்றத்தை கேட்டுட்டு அவர் மேல் நீ பண்ணக்கூடிய அபராதத்தை நான் கேட்டுக்கிட்டு தாங்கிட்டனால இருக்க முடியாது, என்னோட உடலை விட நான் விட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா சொல்றா, எனக்கு இந்த உடல் வேண்டாம், ஏன்னா நீ வந்து சிவ துரோகியா இருக்க. யார் ஒருத்தன் விஷம் சாப்பிட்டானா என்ன பண்ணுவாங்க, அந்த விஷத்தை வெளில கொண்டு வரதுக்கு வாந்தி எடுத்துருவாங்க. வாந்தி எடுத்து என்ன பண்ணிடும், அந்த விஷம் எல்லாம் வெளில வந்துடும். அது போல இந்த உடம்பானது ஒரு விஷமாயி போயிடுச்சு. என்ன விஷம், உன்னுடைய விஷம், உன்னுடைய உடல் சம்பந்தத்தினால எனக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு. இந்த உடலானது ஒரு விஷம்.
அதனால என்ன பண்றேன், இந்த விஷத்தை நான் விட்டுற போறேன், இந்த உடம்ப நான் விட்டுற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாள் அவன், அங்க உடலை விட போறாள். சொல்றான் அவன், அதஸ்ததோத்பன்னமிதம் கலேவரம் நதாதிருஷ்யோ ஸ்திதி கண்ட கர்ஹிணஹ ஜகஸ்ய மோஹாதி விசுத்த மந்தசே ஜுகுப்ஷிதோத்ததரம் பிரசாக்ஷதே. சொல்றா, இந்த உடலை நான் விட்டாதான் எனக்கு தூய்மை அடைவே தவிர இந்த உடலை வச்சுட்டு நான் இனிமேல இந்த உலகத்துல வாழ போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடலை வர தயாராகிறா. அதுக்கப்புறம் சொல்றா, பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மற்றவர்களுடைய தர்மத்தை நீ அன்னைக்கு நிந்திக்காத, உன்னுடைய தர்மம் என்னமோ அந்த தர்மத்தை பண்ணிட்டு போ. ஏன்னா இந்த உலகத்துல தர்மமானது வேறுபடும், ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு விதமான தர்மம் இருக்கும். ஒருத்தனுக்கு தர்மமானது இன்னொருத்தனுக்கு அதர்மமா மாறும், இன்னொருத்தனுடைய அதர்மமானது ஒருத்தனுக்கு தர்மமாவே கருதப்படும். அப்படி இருக்கும்போது மனுஷர்களுக்கு ஒரு தர்மம் இருக்கு, தேவர்களுக்கு ஒரு தர்மம் இருக்கு, ஆண்களுக்கு ஒரு தர்மம் இருக்கு, பெண்களுக்கு ஒரு தர்மம் இருக்கு, பிராமண கத்திரி வைஷ்ய சூத்ர பிரம்மச்சரி கிரகஸ்த வானப்பிரஸ்த சன்னியாசி அப்படின்னு சொல்லக்கூடிய வர்ணாசிரமங்கள் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்மம் இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருடைய தர்மத்தையும் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, மற்றவருடைய தர்மத்தை நீ வந்து கிண்டல் பண்ண தேவையில்லை. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பக்தர்கள் நீ சொல்லவே கூடாது, ஏன்னா பக்தர்கள்லாம் தர்மத்துக்கு அப்பாற்பட்டவர்களா இருக்காங்க. எஸ்வாத்மதேவஸ்யாத் ஆத்ம திருப்தச்ச மாணவ ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டா தஸ்ய காரியம் ந வித்யதே அப்படின்னு பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றார். யார் ஒருத்தன் ஆத்மாவை புரிஞ்சுக்கிட்டு ஆத்ம ஆனந்தத்தில் இருக்கானோ, ஆத்மாவை முழுமையா உணர்ந்தவனா இருக்கானோ, அவனுக்கு தஸ்ய காரியம் ந வித்யதே, அவன் இந்த உலகத்துல வேத விஷயங்கள்ல மாறி நடந்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அர்ஜுனா, வேதத்தெல்லாம் தாண்டி போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆத்மராமஸ்ட முறையோ நிர்கிரந்தோ அப்படி உருக்கமே அப்படின்னு நம்மளுக்கு பாகவதம் சொல்லுது. நிர்கிரந்த அப்படின்னா அவங்களுக்கு கிரந்தமே தேவையில்லை, ஏன்னா அவங்க கிரந்தத்துல இருந்து விடுபட்டவங்க. கிரந்தம் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இருக்கு, கிரந்தம்னா புஸ்தகம் அப்படின்னு இருக்கு, சாஸ்திரம் அப்படின்ற ஒரு அர்த்தம், கிரந்தம் அப்படின்னா முடிச்சு அப்படிங்கிறது இருக்கு. அவங்க நிர்கிரந்தா, அவங்க முடிச்செல்லாம் ஏற்கனவே அவிழ்த்துட்டாங்க. இந்த உலகத்துக்கு கூட பந்தம் அப்படிங்கிற அந்த பந்தத்தெல்லாம் அவிழ்த்துட்டதுனால அவங்க எந்த சாஸ்திரத்தையும் கடைபிடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சோ அப்படி ஆத்மராமர்கள், ஆத்மாவிலே திருப்தி அடைந்தவங்க எதையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாதுடா. அப்பா உண்மையில சிவபெருமான் அப்படிப்பட்டவர் ஆத்மராமனா இருக்கார். சோ ஆத்மராமனா இருக்கக்கூடிய அவர் சாஸ்திர கோட்பாடுகளை கடைபிடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா தக்ஷன் சொல்லியிருக்கான், இதுக்கு முன்னாடி சிவபெருமான சொல்லியிருக்கான், இவர் வந்து சாஸ்திரங்கள் எதையும் கடைபிடிக்கிறது கிடையாது, மனித குலத்தில் ரொம்ப கீழ்த்தரமான மனிதனை போல செயல்பட்டு இருக்காரு, தேவர்களுக்கு இழுக்கை கொண்டு வரார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க புரிஞ்சுக்கல, இவர் தேவர்களுக்கும் அப்பாற்பட்டவர், மனிதர்களுக்கும் அப்பாற்பட்ட இவர் சாஸ்திரத்தை இவர் கடைபிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவுக்கு அந்த சிவபெருமான் மேல என்னதான் நிந்தனை பண்றான், அந்த நிந்தனை என்ன பண்ற இவன் தொடச்சிட்டு இருக்காளாம். தொடச்சுட்டு சொல்றான், யார் ஒருத்தன் இந்த உலகத்துல பற்றோட இருக்கானோ அவன் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட நியதிகளை யஜ்ய யாகாதி கிரியைகளை பண்ண ஆரம்பிக்கிறான். யார் ஒருத்தன் பற்றுதல் இல்லாம இருக்கானோ அவன் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட யோகாதி கர்மங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். ரெண்டு விதமா இருக்கு சாஸ்திரம், ரெண்டு விதமான விஷயங்களை பேசும், பிரவருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம். பிரவருத்தி மார்க்கம் அப்படின்னா இந்த உலகத்துல பற்றோட இந்த உலகத்துல அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசையோட இருக்கவனுக்கு சாஸ்திரம் யஜ்ய யாகாதி கிரியைகளை கர்ம காண்டத்தை சொல்லி கொடுக்குது, அதை செய்யலாம். யார் ஒருத்தனுக்கு அந்த கர்ம காண்ட விஷயங்களை செஞ்சு அதுல வெறுப்படைஞ்சு இது போதும்டா நான் வந்து நிரந்தரமான ஆனந்தத்தை அடையணும், உயர்ந்த ஆனந்தத்தை அடையணும், மோட்சம் அடையும் அப்படின்னு ஆசைப்படுறான், அவனுக்கு நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நிவர்த்தி மார்க்கமானது மனதை அடக்கி புலன்களை அடக்கி ஒருத்தன் யோகத்தில் ஈடுபட்டு அபியாசங்களை செய்து பூஜை யஜ்யாதி பூஜை கர்ம பக்தி விஷயங்களை ஈடுபட்டு என்ன பண்றான், மோட்சம் அடைகிறான். சோ இது நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லப்படுது. பிரவருத்தி நிவர்த்தி ரெண்டுமே சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. பற்றுதலோட இருக்கவனுக்கு பிரவருத்தி மார்க்கம், பற்றுதல் இல்லாம இருக்கவனுக்கு நிவர்த்தி மார்க்கம். சோ அவனுடைய அவன் மார்க்கத்துல போயிட்டு இருக்கான்ப்பா. அப்படி என்னுடைய கணவரானவர் எப்படி இருக்காரு, நிவர்த்தி மார்க்கத்தில் இருக்கார். என்னுடைய கணவன் நிவர்த்தி மார்க்கம் கூட கிடையாது, அவர் நிவர்த்தி மார்க்கத்தை தாண்டி இருக்கார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் தப்பு பண்ணிட்டு இருக்கான். தப்பு பண்ணும்போது இப்படி தப்பு பண்ணாத, இப்படி சரியா பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா சாஸ்திரம், வேற ஒண்ணும் கிடையாது. மனிதனுக்கு இயல்பாகவே இந்த உலகத்துல வந்த பின்னாடி முக்குணங்களுடைய சேர்க்கையினால அவன் என்ன பண்றான், பல்வேறு விதமான தவறான காரியங்கள் ஈடுபட ஆரம்பிக்கிறான். அப்படி ஈடுபடுறதுக்கு பதிலாக சாஸ்திரம் என்ன பண்ணுது, ஒரு நியதியை கொடுக்குது. ஓகே, நீ வந்து எப்படி இந்த மாதிரி காரியங்களை பண்ண போற, இனிமேல் என்ன பண்ண, அதை சரியா பண்ண ஆரம்பி. அது என்ன பண்ண, நீ ஒழுங்குபடுத்தி பண்ண ஆரம்பி. அப்ப என்ன பண்ணுவ, அந்த ஒழுங்குபடுத்தி பண்ணும் போது அது உனக்கு தூய்மைப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த பற்றுதல இருந்து நீ வெளில வரும், அந்த தப்புல இருந்து நீ வெளில வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தவறு செய்பவனை இல்ல பாவத்துல ஈடுபடுவனை என்ன பண்ணுது, அந்த சாஸ்திரமானது கொஞ்சம் கொஞ்சமா அவனை நல்வழிப்படுத்தி அவனை புண்ணியகரமான மனிதனா மாத்தி அதுக்கப்புறம் அவனை பக்தி கொண்டு வந்து அவனுக்கு முக்தி கொண்டு போதான் சாஸ்திரத்தினுடைய கோட்பாடு, சாஸ்திரத்தினுடைய வழிமுறை. அப்படி தப்பு பண்றவனை வந்து சரிப்படுத்துறது சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படி இருக்கும்போது என்னுடைய கணவன் என்ன பண்றது கிடையாது,
அப்படியும் செய்யறது கிடையாது, இப்படியும் செய்யறது கிடையாது. அவரு ரெண்டையும் தாண்டி போயிட்டார் அவர். அப்படி இருக்கும்போது அவர் எந்த சாஸ்திரத்தையும் கடைபிடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல நான் ஆத்மாவை உணரும் வரைக்கும் எனக்கு உபயோகப்படும். இல்ல கடவுள் இப்படிப்பட்டவர் அப்படின்ட்டு எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு செயல், அதாவது தியரட்டிக்கலா எனக்கு சொல்லிக் கொடுத்து உதவிப்படும். எப்ப நான் ஆத்மாவை உணர்ந்துட்டனோ, எப்ப நான் பகவானை சாட்சாத் கரிச்சிடணும், பகவானை சாட்சாத்த தரிசனம் பண்ணிட்டோம், அப்ப சாஸ்திரம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு சாவி போன்றது. அந்த சாவியை உபயோகப்படுத்தி நான் எப்ப பூட்டை திறந்துடணும், பூட்டை திறந்து நான் உள்ள போயிட்டேன் அப்படின்னா எனக்கு சாவி அப்படிங்கிற தேவை கிடையாது. ஏன்னா மறுபடியும் திரும்பி வரப்போறது கிடையாது. சோ அதே போல இந்த உலகத்திலிருந்து ஒருத்தன் இந்த ஆத்மாவை உணர்ந்து பகவானை உணர்ற வரைக்கும் சாஸ்திரம் அப்படிங்கிறது தேவைப்படுது. எப்ப ஒருத்தன் பகவானை உணர்ந்துட்டானோ, சாஸ்திரத்தை உணர்ந்துட்டானோ, ஆத்மாவை உணர்ந்துட்டானோ, அதுக்கப்புறம் அவனுக்கு சாஸ்திர ஞானம் தேவையில்லை. அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கக்கூடிய ஞானம் வித்தியாசமான ஞானமா இருக்கும். அது சுயம் பிரகாசமான ஞானமா இருக்கும். ஆத்மாவுடைய உண்மையான ஞானமா இருக்கும். ஆத்மாவுக்கு வேற யாரும் ஞானத்தை கொடுக்க தேவையில்லை. ஆத்மாவே ஞான சுரூபனாதான் இருக்கு. அவனுக்கு அந்த பகவானுடைய ஞானமானது அந்த ஆன்மீக உலகத்துக்கு போன பிறகு அந்த ஞானமானது வித்தியாசமான ஞானம், அவனுடைய சேவைக்கு தகுந்த ஞானம் வர ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அந்த மாதிரி இந்த ஞானமானது, இந்த வேத ஞானமானது அவருக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல சொல்ற, உண்மையில நீ சொன்ன, நாங்கெல்லாம் இவ்வளவு செல்வந்தர்கள், நான் தக்ஷ பிரஜாபதியா இருக்கேன், என்னுடைய மகளை கொண்டு போய் இப்படிப்பட்ட ஒரு சுடுகாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபருக்கு போய் கொடுத்துருக்கனே, இப்படிப்பட்ட ஒரு லம்பாடிக்கு போய் கொடுத்துருக்கனே அப்படின்னு சொல்லி நீ என்னுடைய கணவனை கேவலமா பேசல. உண்மையில நாங்க அனுபவிக்கக்கூடிய அந்த செல்வத்தை உன்னால எந்த ஒரு பிறவிலையும் அடைய முடியாது. நாங்க அனுபவிக்கிறலையா ஒரு செல்வம், சிவபெருமாவோட நான் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு ஆனந்தமானது உன்னால எந்த ஒரு யஜ்யத்தினாலேயோ கர்மத்தினாலேயோ இல்ல உணவுனாலேயோ தபஸினாலேயோ என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. அப்படிப்பட்ட செல்வமானது இந்த உலகத்தை தாண்டி, 3 குணங்களை தாண்டி இருக்கக்கூடிய செல்வம், ஆன்மீகமயமான அந்த ஆனந்தத்தை என்ன பண்ண முடியாது. அவ்யக்தலிங்கா அவதூத சேவிதா சொல்றாரு. யார் ஒருத்தன் இந்த முக்குணங்களை தாண்டி இந்த உலக சுகத்தை தாண்டி வந்தானோ அவன் தான் இப்படிப்பட்ட ஆன்மீகத்தை, ஆன்மீகமான அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அந்த ஆனந்தத்தை நீ அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவுக்கு சொல்றா. நாங்க கஷ்டப்படல, உண்மையில நாங்க இன்னும் சந்தோஷமா தான் இருக்கோம். நீ நினைச்சிட்டு இருக்க நான் கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு இல்ல. சிவபெருமான் எப்படி ஒரு ஆனந்தத்தில் இருக்கார், அந்த ஆனந்தத்தில் இருக்கும்போது அவருடைய ஆனந்தத்தை நாங்க எப்படி பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறது உனக்கு புரியாது. நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாலும் உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட ஆனந்தம் அப்படின்னு சொல்ற. சொல்லி முடிச்சுட்டு இப்ப தன்னுடைய உடம்பை தானே திட்டிக்க ஆரம்பிக்கிறார். சொல்ற, இந்த உடம்பானது உன்கிட்ட இருந்து வந்திருக்கு, உன்னுடைய தொடர்பே எனக்கு வேண்டாம் இனிமேல். உன்னுடைய தொடர்புல இருந்து வந்த இந்த உடம்பு என்ன பண்றான்னு விட தயாராயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா அப்படின்னா, ஒரு சில சமயம் சிவன் ஜோக்கா பேசுவாராம், இல்ல பேசியிருக்காரோ தெரியல நம்மளுக்கு. சதியை பத்தி பேசும்போது சொல்லுவாரா, அந்த தக்ஷனுடைய பொண்ணுதான் நீயே, அந்த போக்கிரி பையன் தக்ஷனுடைய பொண்ணுதான் நீயே அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பா பேசுவாராம். பேசணும் இல்லையா, நம்மளும் கணவன் மனைவி கிட்ட பேசும்போது நீ அந்த அவனுடைய பையன் இல்லையா, அவனுடைய பொண்ணு இல்லையா, அப்படிதான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சொல்றது உண்டு இல்லையா. அந்த மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணுவாராம், அப்பப்ப ஜோக்கா பேசுவாராம், இல்ல பேசிடுவாரு அப்படின்னு ஒரு பயம். சிவபெருமான் இங்கிருந்து போன பின்னாடி நல்லாதான் இருந்துட்டு இருக்கும், திடீர்னு சண்டை வந்துச்சு அப்படின்னா தெரியும் தெரியும் அந்த தக்ஷனுடைய பையன் பொண்ணுதானே நீ, அப்படிதான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சுட்டி காட்டி என்ன பேசிட்டாரு அப்படின்னா என்னால மனசு தாங்காது. எனக்கு உன்னோட இனிமேல எந்த விதமான சம்பந்தமும் தேவையில்லை. உன்கிட்ட இருந்து இந்த பிறந்த இந்த உடம்பானது என்னோட விட்டு போகட்டும். ஏன்னா நீ சிவ துரோகியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்லி முடிச்சு என்ன பண்றா, இப்படி சொல்லி முடிச்சுட்டு உட்காந்துட்டாளா. மைத்ரேய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது அத்வர தக்ஷம் மனோத்ய சத்ருஹன் க்ஷீதா உச்சீதாம் நிஷசாந்தவாக் பிருஷ்ட்வே சலம் பீத துகூல சம்ருத நிமீல்ய திருக்யோக பதம் சமாவிஷத். என்ன பண்றா, அப்படி சொல்லி முடிச்சவ அங்கேயே உட்காந்துட்டா. வடக்கு நோக்கி உட்காந்துட்டாளாம். உட்காந்துட்டு சிகப்பு கலர்ல துணியை போட்டுக்கிட்டாளாம். அவருடைய துணியை மாத்திக்கிட்டா, சிகப்பு கலர் துணியை மாத்திட்டு அச்சமானம் பண்ணிட்டு யோக நிதிரையில உட்காந்துட்டா. கண்ணை மூடிட்டு நித்திரை, அதாவது யோகத்துல உட்காந்துட்டாலாம். ஏன்னா சிகப்பு நிறம் அப்படிங்கிறது நெருப்பை குறிக்கக்கூடியது. யார் ஒருத்தன் இந்த உடலை விட போறானோ, இல்ல இந்த உடல் மேல பற்றுதலே இல்லையோ, அப்படி பண்ண என்ன பண்றான், இந்த சிகப்பு நிற ஆடையை போட்டுக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு சாஃப்ரான்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அதாவது காவி உடைன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. காவி உடை அப்படிங்கிறது என்னது, நெருப்பை காட்டக்கூடியது. நெருப்பு எப்படி எல்லாத்தையும் எரிச்சிடுமோ அது போல எல்லா விதமான பந்த பாசங்களும் எரிச்சிட்ட நான் இனிமேல இந்த உலகத்துல இந்த உலகத்தை விட்டு போக தயாரா இருக்கேன்.
அப்படின்னு அடையாளம் படுத்தி காட்டுறதா சிகப்பு நிறத்தை உடுத்துறதுக்கு அடையாளம். அப்படின்னா அவங்களுக்கு இந்த மேல இந்த உலகத்துல ஒரு பற்றுதல் கிடையாது, ஒரு கடமை கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, நிஷ்கவலையா இந்த உலகத்தை விட்டு போறது தயாராயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் அந்த சிகப்பு உடை, அந்த காவி உடை. அந்த காவி உடை போன்ற ஒரு உடையை அணிந்து கொண்டு உட்காந்துட்டாலாம். உட்காந்துட்டு ஆசனத்துல உட்காந்துட்டு தன்னுடைய பிராணாயாம சக்தியினால பிராணவாயுவை கீழே போயிட்டு கூடிய பிராணவாயுவை மேலே ஏற்றி மேலே வரக்கூடிய அந்த அபான வாயுவை மறுபடியும் தன்னுடைய மனசுல மத்தியில கொண்டு நிறுத்தி உதான சமான வாயு என்ன பண்றா, தன்னுடைய தொண்டையில இருந்து மேல இன்னும் உத்கர்ஷம் செஞ்சு புருவத்தினுடைய மத்தியில கொண்டு நிறுத்திட்டாலும். நிறுத்திட்டு எந்த ஒரு உடலானது ஏவம் சதேகம் மகதாம் மஹீயசா முஹுசமாரோபிதம் அங்கம் அதாத்ருத் ஜிஹாசதி தக்ஷருஜோ மனஸ்வினி ததாரகதார்ஷு அனிலாக்னி தாரணம். எந்த ஒரு உடலானது சிவபெருமானுக்கு ரொம்ப பிரியமான உடலா இருந்ததோ, எந்த ஒரு உடலை சிவபெருமான் ரொம்ப அன்போட அரவணைச்சு தன்னுடைய மடியில உட்கார வச்சுக்கிட்டாலோ, அந்த இந்த சதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பவானி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு உடலை என்ன பண்றா, அந்த சதியானவள் விட போறா. விடக்கூடிய சமயத்துல என்ன பண்றா, ததஸ்வபர்த்து சரணாம்புஜஸ்வசம் ஜகத்குரோர் சிந்தய நச்சாரூபம் ததர்ஷ தேஹோ ஹத கல்மஷா சதி சத்ய பிரஜ்வாலோ சமதாக்னினே. என்ன பண்றா, அப்படிப்பட்ட அந்த சதியானவள் தன்னுடைய கண்ணை மூடிக்கொண்டு தன்னுடைய கணவனான அந்த சிவபெருமானுடைய சரணாம்போஜம் அந்த தாமரை திருவடிகளை மட்டுமே தியானம் செய்து கொண்டு, அந்த தாமரை திருவடிகளை மட்டுமே எங்கேயும் பார்த்து கொண்டு வேற ஒரு எண்ணம் இல்லாம என்ன பண்றாளாம், தன்னுடைய உடம்பை தானே யோக அக்னி அப்படின்ற அக்னினால ஒரு க்ஷணத்துல எரிச்சிட்டு உடலை விட்டுட்டாலாம். உடலை விடும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும் போது அங்க சொல்றாரு, விதுருஷ தேகோ ஹத கல்மஷா, கல்மஷத்தை விட்டா அப்படின்னு சொல்றோம். என்ன கல்மஷம், கல்மஷம்னா குற்றம் இல்லைன்னா அழுக்கு. சத்தியானவள் தன்னுடைய அழுக்கை விட்டுட்டா அப்படின்னு சொல்ற. அழுக்குன்னா என்ன சொல்ற, இந்த உடம்பு தான். இந்த உடம்பு தான் அவள் அழுக்கு. இந்த உடம்புல எவ்வளவு அழுக்கு இருக்கு அவளுக்கு தெரியும். இந்த உடம்புல என்ன இருக்கு, வெறும் ரத்தம் சீலு மாம்சை மஜ்ஜை இதான் தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கோம். எல்லாத்தையும் தூக்கிட்டு என்னுடையது என்னுடையது ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கோம். இந்த அழுக்கு மூட்டைய, இந்த மலமூத்திர மூட்டைய, அதுக்கு ஒரு பேர் வேற கொடுத்து வச்சிருக்கோம். இது இப்படிப்பட்ட மலமூத்திர மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த மூத்திர மூட்டைக்கு என்ன பண்றோம், ஒரு பேர் வேற வச்சுட்டு அதுக்கு அலங்காரப்படுத்திட்டு இருக்கோம். அங்க சொல்றாவ, நான் தாக்ஷாயினி அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு அடையாளத்தை விட்டுட்டாலாம். ஏன்னா தாக்ஷாயினி அப்படின்ட்டு நான் தக்ஷனுடைய புதல்வி அப்படின்னு நினைக்கிறதே ஒரு அழுக்கா நினைக்கிறேன். அப்படி அந்த அழுக்கை தன்னுடைய உடல் சார்ந்த எண்ணத்தை, நான் இந்த உடல் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கிறதுல மிகப்பெரிய அழுக்கு, மிகப்பெரிய ஒரு அறியாமை. அந்த அறியாமை அப்படின்னு அந்த கல்மஷத்தை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றேன். எங்க போயிட்டா அப்படின்னு அடுத்த உடம்புக்கு போயிட்டா. அடுத்தது அவ ஹிமவானுடைய மகளா பிறந்து மறுபடியும் சிவபெருமான திருமணம் செஞ்சுப்பா அப்படிங்கறது அடுத்த சரித்திரம். அப்படி தன்னுடைய உடம்பை இங்க விட்டுட்டு ஒரு க்ஷணத்துல எப்படி நெருப்பானது உடனே எரிச்சிடும் அந்த மாதிரி தன்னுடைய உடம்ப எரிச்சிட்டு போயிட்டாலும். போன அப்புறம் என்ன ஆகுதா, தத் பஷ்யதம் கே பூச்சாத்புதம் சாத்புதம் மஹத் ஹாஹாஹதே வதः சுமஹன் அஜாயத ஹந்த பிரியா தெய்வதः மஸ்ய தேவி ஜாஹா அசுங்கேன சதி பரகோபிதாஹ. அங்க இருக்க தேவர்களும் ரிஷிகளும் ஆஹாஹான்னு எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பெண் சதி, தக்ஷனுடைய பெண் தான். அவ்வளவு ஒரு பெருமை வாய்ந்தவள், அவ்வளவு சக்தி வாய்ந்தவள், சிவபெருமானுடைய பத்னி, அவ்வளவு ஒரு பதிவிரத்தை. என்ன பண்றா, தன்னுடைய கணவனுக்கு ஒரு கெட்ட பெயர் வந்தது, தன்னுடைய கணவனுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டவொடனே என்ன பண்றா, தன்னுடைய உயிரே விட்டா. இந்த விஷயத்தை யோசிச்ச உடனே தேவர்கள் ஆச்சரியப்படுறாங்களா, இப்படி இருப்பாளா ஒரு பதிவிரத்தை, தன்னுடைய கணவனுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டா உயிரை கூட விடக்கூடிய அளவுக்கு பதிவிரத்தை இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சோ அதான் இன்னைக்கு என்ன பண்றோம், சதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. சதி அப்படின்னா உடன்கட்டை ஏறுறது அப்படின்னு செஞ்சுட்டு இருந்தாங்க. கணவன் இறந்துட்டா என்ன பண்ணுவாங்க, மனைவியும் போய் உடன்கட்டை ஏறுறது ஒரு வழக்கமா இருக்குது. இது சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது நிர்பந்தம் கிடையாது. யாரையும் நிர்பந்தப்படுத்தி நீ உடன்கட்டை ஏறணும் அப்படின்னு யாரையும் சொல்ல கிடையாது. இப்ப சதி எப்படி பண்ணா, தன்னுடைய கணவனுக்கு ஒரு தீமை நடக்குது, தன்னுடைய கணவனுக்கு ஒரு அவமானம் நடக்குது அப்படின்னா அந்த அவமானத்தை தாங்க முடியாம தானே உடலை விட்டுட்டா. அப்படி ஒரு சில மனைவிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவன் மேல் இருக்கக்கூடிய அன்புனால அந்த கணவனே போயிட்டாரு,
இனிமேல் நான் எப்படி இந்த உடலை வச்சு நான் இடுக்க போறேன், இந்த உலகத்துல நான் எப்படி வாழ போறேன்னு சொல்லிட்டு அந்த விரகதாபத்துல என்ன பண்றாங்க, உடலை விடுறவங்க இருக்காங்களா. இன்னைக்கும் நடந்துச்சு. பிரிட்டிஷ் காலத்திலயும் கூட ஒரு முறை ஒரு ராஜ்புட் ராஜா என்ன பண்றாரு, போருக்கு போறாரு. போருக்கு போயிட்டு அப்பதான் ரொம்ப ரொம்ப கம்மி நாள் தான், ஒரு 6 மாசம் தான் இருக்கும் அவருக்கு திருமணம் ஆகி. அந்த இளவரசன் வந்து போருக்கு போறாரு. போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு அந்த போர்ல இறந்துட்டார். இறந்த பின்னாடி என்ன பண்ண முடியாது, அந்த போர்க்காலத்திலேயே தான் அவனை வந்து எரிக்கணும். அவனை வந்து வீட்டுக்குள்ள கூட்டு வர முடியாது. அது சத்திரியனுக்கு உண்டான ஒரு சாபம். அவனை உடம்பு வீட்டுக்குள்ள கூட்டு வர முடியாது. என்ன பண்றாங்க, அந்த போர்க்களத்துல இறந்த பின்னாடி அந்த போர்க்களத்துல என்ன பண்றாங்க, அவனுக்கு ஒரு பெரிய ஸ்மசான உடல்லாம் நிறைய கட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணி அங்கேயே என்ன பண்றாங்கன்னா அவனை வந்து எரிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய அந்த மகாராணி என்ன பண்றா, அந்த இளவரசி ரொம்ப சின்ன பொண்ணுதான், ரொம்ப சின்ன பொண்ணுதான். என்ன பண்றா, தன்னுடைய கணவனை இறுதி முறையா பாக்குறதுக்காக போறா. போகும்போது இங்க சொல்ற மாதிரியே சிகப்பு கடல்ல உடை அணிந்து கொண்டு அப்பதான் குளிச்சுக்கிட்டு தன்னுடைய எல்லா விதமான அலங்காரத்தையும் நல்லா பொட்டு வச்சுக்கிட்டு நல்ல நிறைய பூவெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றா, போய் சேர்ற. தன்னுடைய கணவனை பாக்குற. அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்து அழுகுறாங்க. இவ கொஞ்சம் கூட அழுகவே இல்லை, கொஞ்சம் கூட அழுகவே இல்லை. என்ன பண்றா, தன்னுடைய கணவனை 3 முறை சுத்தி வர. சுத்தி வந்துட்டு தன்னுடைய கணவனுடைய பாதத்துல போய் உட்காந்துட்டா. உட்கார்ந்த பின்னாடி இந்த பிராமணர்கள் எல்லாம் வந்து பயப்படுறாங்க. இவன் என்ன பண்றா, கொஞ்சம் கூட பயப்படவில்லை. அந்த பிராமணருடைய கையில வந்து நெருப்பு குச்சி வச்சிட்டு இருக்காரு. அவர் எப்படி கொல்லி வைக்கிறதுன்னு தெரியாம பயந்துட்டு இருக்காரு. என்ன பண்றா, கொஞ்சம் கூட பயமே இல்லாம அந்த நெருப்பு கொல்லிய அந்த பிராமணர் கிட்ட இருந்து கையில வாங்கி இவ்வளவு கீழே சொருகிட்டா. சொருகின பின்னாடி நெருப்பானது முழுக்க அந்த உடல் முழுக்க பரவிடுது. அவருடைய உடம்பு எரிய ஆரம்பிக்குது. கண்ணை மூடிட்டா ராம 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 ராமன்னு சொல்லிட்டு உடலை விட்டுட்டா. கடைசியில் அந்த ராமநாமத்தையும் சொல்லிட்டு என்ன பண்றா, உடலை விட்டா. சோ அப்படி அன்னைக்கு இருந்த சத்திரியானிகள்லாம் அவ்வளவு ஒரு வீரம் உடையவர்களா இருந்ததுனால நம்ம குந்தியினுடைய வாழ்க்கையில பாக்குறோம். மாதிரி என்ன பண்றா, பாண்டுவோட உடன்கட்டி ஏறிட்டா. சோ அப்படி ஒரு சிலரால பிரிஞ்சு இருக்க முடியாது. அவ்வளவு மரியாதை, ஏன்னா அவ்வளவு அன்போட இருந்திருக்காங்க, அவ்வளவு பாசத்தோட இருந்திருக்காங்க, அவ்வளவு பற்றுதலோட இருந்திருக்காங்க. இருக்க முடியாது என்ன பண்றாங்க, அவங்க போயிட்டாங்க. ஆனா அது பிற்காலத்தில் நிர்பந்தப்படுத்தப்பட்டதுனால என்ன ஆயிடுது, அது ஒரு தடையா வந்து கொண்டு வந்தது. சாஸ்திரம் வந்து அது தடையும் பண்ணிடுச்சு. அது தேவையும் கிடையாது, நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு நீங்க போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் இங்க சத்தியை பாக்குறோம், எப்படி தன்னுடைய கணவனுக்கு ஒரு அவமானம் வந்த மாதிரி என்ன பண்றா, அப்படி உடலை கூட விட தயாரா இருக்க. அப்படி உடலை விட்டுட்டலாம். விட்ட பின்னாடி அங்க சொல்லப்படுது, அங்க இருக்கவங்க எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்களா, திட்ட ஆரம்பிக்கிறாங்களா. யார் திட்ட ஆரம்பிக்கிறாங்க, இப்ப எல்லாரும் சேர்ந்து தக்ஷண திட்ட ஆரம்பிக்கிறாங்க. தக்ஷண சொல்றாங்க, இவெல்லாம் ஒரு அப்பாவா தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய பெருமைக்காக, தன்னுடைய அகங்காரத்துக்காக தன்னுடைய பெற்ற மகளையே கொண்டுட்டானே. எவ்வளவு செல்லமா வளர்த்திருப்பான் தன்னுடைய கடைசி மகள். அவள் என்ன பண்ணிருக்கா, அவ்வளவு செல்லமா ஆசையா தன்னுடைய கணவன் கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கா. அப்படி வந்த மகளை என்ன பண்ணிருக்கா, அவன் இப்படி கொண்டுட்டானே. இவனை போல ஒரு பிணம் ஏதாவது இருக்கா, அந்த சத்தி இறந்து போயிட்டு அவன் பிணமாயிட்டா. இவன் உயிரோடு இருக்கும்போது எப்படிதான் இருக்கான், அவன் உயிரோடு இருக்கும்போது பணமா தான் இருக்கான். ஏன்னா உள்ளார பாசமே இல்லை. சோ உள்ளார மற்றவருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக பார்க்காம கல் நெஞ்சோட இருக்கான் அப்படின்னா அவனை மாதிரி ஒரு பிணம் யார் இருப்பாங்க. சோ இவன் இப்படிப்பட்டவன் வந்து எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது, இவனுக்கு எந்த விதமான மதிப்பும் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஏன்னா என்ன பண்ணல, தன்னுடைய மகள் இறந்தா கூட என்ன பண்ணல, ஒரு சொட்டு தண்ணி வரல, அந்த மகளை போய் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தோணல. அப்படி கல்லு மாதிரி இருக்கானு. இப்படிப்பட்டவன் என்ன பண்றான் அப்படின்னா, உண்மையில பிராமணர்களுக்கு இவன் நிறைய இந்த மாதிரி இருக்கவன்லாம் பிராமணர்களுக்கு வந்து என்னைக்கு மரியாதை கொடுக்க போறது கிடையாது, பக்தர்களுக்கு மரியாதை கொடுக்க போறது கிடையாது. இருக்கிறதுல பெரிய ஒரு அவப்பெயரை வந்து வாங்கிட்டான். அதே போல சிவபெருமானை வந்து தூஷிக்கக்கூடியவனா ஆறிட்டான். அதனால இவனால ஒரு பிரயோஜனம் வரப்போறது கிடையாது, இதனால எல்லாமே அமங்கலம் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அந்த தக்ஷணம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி திட்டும் போது அங்க இந்த விஷயத்த பார்த்த உடனே அந்த சிவபெருமான் அந்த சத்தியனோட வந்த எல்லா சிவ பாசகர்களுக்கும் கோவம் வந்துருச்சு. எல்லாம் என்ன பண்றான், கோவத்தோட போய் தக்ஷனை போய் அழிக்கிறதுக்காக கோவத்தோட எந்திரிச்சு வராங்களாம். வரும்போது அங்க பிருகு ரிஷி இருக்கார். அந்த பிருகு முனிவர் இது முன்னாடி சாபம் கொடுத்தாரு, அவர் என்ன பண்றாரு, உடனே ஒரு யஜ்யம் பண்றாரு. ஒரு யஜ்யம் பண்ணி அந்த யஜ்யத்தினால ரிபுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நபர்களை கூப்பிடுறாரு. அவங்க என்ன பண்றாங்க, வந்து இவங்களை கொல்றதுக்காக வராங்க. அந்த ரிபுக்களை கூப்பிட்டு அவங்க என்ன பண்றாங்க, கையில நிறைய ஆயுதங்களோட அதே போல ஜுவாலா முகத்தோட என்ன பண்றாங்க, அந்த ரிபுக்கெல்லாம் வந்த உடனே இந்த பூத கணங்களா இருக்கக்கூடிய சிவகணங்கள் என்ன பண்றாங்க, பயந்து ஓடி போயிட்டாங்க. பயந்து மறுபடியும் கைலாசத்துக்கு போயிட்டாங்க. சோ இப்படியாக இந்த சத்தியானவள் தன்னுடைய உடை விட்டா. இந்த விஷயமானது சிவபெருமான் கிட்ட போய் நாரதர் போய் சொல்ல போறார்.